எங்களுடைய பலவிதமான அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சத்தம் உண்டு. அதுதான் தேவ சத்தம் நம்முடைய மத்தியிலே அமைந்து காத்திருக்கிறது. And for all of you who have accepted our invitation to participate in this meeting, the word of God is waiting for you here. தம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஒருவரையும் ஆண்டவர் தள்ளி விடுகிறதில்லை. God does not cast anyone out who comes to his presence. தம்மை தேடி ஒருவருக்கு நன்மை செய்கிறவராக நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். And God is one who does good to those who seek him, and he is in our midst. Shall we all praise God? ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் தமது வார்த்தைகளால் வசனங்களால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். And this evening the Lord might speak to us by his words. Shall we all praise God? ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாலையிலும் நம்முடைய தெய்வீக தியானத்துக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தையும் 51ஆம் 52ஆம் வசனங்களையும் படித்துக் கொள்வோம். Let us read from Mark's Gospel chapter 10 verses 46 verses 51 and 52 for our divine meditation this evening. And he came to Jericho, and as he went out of Jericho with his disciples and a great number of people, blind Bartimaeus the son of Timaeus, that by highway side begging. And he, casting away his garments, rose and came to Jesus. And Jesus answered and said unto him, What wilt thou that I should do unto thee? The blind man said unto him, Lord, that I might receive my sight. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் ஊழியத்தை செய்ததை நாம் எல்லோரும் அறிவோம். We know that the Lord Jesus came to this earth and was fulfilling his ministry. அவர் வருவார் என்று பல தீர்க்கதரிசிகளும் முன் அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். Many prophets foretold that he would come. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்த பொழுது இயேசு மாம்ச சரீரத்திலே மனிதனாக பூமிக்கு வந்தார். When the times were fulfilled, Jesus in a human incarnation came to this earth. மனிதன் அடிமைப்பட்டவனாக பிசாசின் பிடியில் உள்ளவனாக இருந்தான். இவனை விடுவிக்கும்படி இயேசு மாம்ச சரீரத்திலே மனிதனாக வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. Man who was enslaved by the devil and was in the clutches of the devil, in order to set him free, it was imperative that Jesus might be revealed in human form. தன்னுடைய 30வது வயதில் தன் ஊழியத்தை அவர் தொடங்கினார். At the age of 30, Jesus began his ministry. 12 நபரை கொண்டு இந்த ஊழியத்தை தொடங்கி அநேகரை இந்த பூமிக்குள் தனக்குள் அவர் கைப்பற்றினார். And starting with 12 disciples, he began his ministry, and he brought many into his kingdom during his ministry. 3 வருஷ காலம் தன் ஊழியத்தை அவர் தொடர்ந்தார். And he continued his ministry for a period of 3.5 years. இந்த காலகட்டத்தில் பல அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், சுகம், நன்மை, விடுதலை உண்டானது. And during this time there were many wonders and signs and healings and miracles. இதுவரையிலும் கண்டிராத அதிசய செயல்களை அப்போதிருந்த ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். The people in those days saw wondrous works that were hitherto unseen and unknown, and they were amazed and they glorified God. இவருடைய ஊழியம் மரித்தோரை எழுப்புவதும், குருடர்களுக்கு பார்வை கொடுப்பதும், செவிடர்களுக்கு கேட்க வைப்பதும், ஊமையரை பேச வைப்பதும், இன்னும் பல்வேறு வல்லமினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறதுமாகவே அமைந்தது. The ministry of Jesus was raising the dead, cleansing the lepers, restoring the sight to the blind, making the dumb speak and the deaf hear. இப்பொழுது இந்த மார்க் எழுதின இந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த 7 வசனங்களில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறது நாம் அறிந்து கொள்கிறோம். And in the verses that we read from Mark chapter 10, in the 7 verses, an incident is mentioned. 46ஆம் வசனம் தொடங்கி 52ஆம் வசனம் முடிய மொத்தம் 7 வசனங்களில் ஒரு பெரிய விஷயம் அங்கே சம்பவித்திருக்கிறது. From verse 46 till 52, in those 7 verses, a great incident took place. அதில் கடைசியாக 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when we read the final verse, verse 52, இவன் என்ன வாஞ்சிக்கிறான், இந்த தேவகுமாரன் அவனுக்கு என்ன செய்தார் என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். we know
what was his desire and what did the Son of God do to him. இயேசுவிடத்தில் வந்து விரும்பி தாங்கள் கேட்ட அல்லாவிட்டால் தங்களுக்கு வேண்டியவைகளை அவர் நிறைவேற்றாமல் போனதில்லை. When people came to Jesus and he never left people unfulfilled of their desires. தன்னை நாடி தேடி தன்னிடத்தில் வந்து கேட்ட யாவருக்கும் அவர்கள் கேட்டவைகளை அவர் தேவகுமாரன் செய்து கொண்டே வந்தார். Those who came seeking after him and he was doing all the necessities pertaining to their needs. இந்த இடத்துல பத்தியமேங்கிறதான ஒரு குருடன் இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். Here a blind man namely Bartimaeus came to know that Jesus is passing by that way. அந்த இடத்துல அவன் கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் சுகத்துக்காக அவன் கூப்பிடுகிறான். And hearing that Jesus is passing by that way, he is calling out to Jesus for this இப்படி healing. 46 வசனத்தை தொடங்கி 52 வசனத்திலே அவன் பார்வையடைந்த விதத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். Reading from verse 46 till verse 52, we come to know how he was recovered of his sight. இவன் பார்வை அடைவதற்கு அந்த பகுதிகளிலே அவனுக்குள் இருந்த 7 விசேஷங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். And for him to recover his sight, we come to know of 7 special qualities that were in him in these 7 verses. அதன் பின்பு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். And then he did something. அதற்கு முன்னதாக அவன் இருந்த இடத்தை பற்றி நாம் சற்று சிந்திக்கிறோம். And before coming to all this, we will just mention a few points about the place where he was. இஸ்ரவேல் நாடெங்கோ இயேசு நடந்து திரிந்து சுற்றி அங்கே இருந்த வியாதிஸ்தரை குணமாக்கி கொண்டே வருகிறார். Jesus was walking through the coasts of Israel and was healing the sick people there. இப்பொழுது அவர் கடைசியாக தன்னுடைய சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக ஒரு பெரிய பவனியை அவர் தொடங்கிவிட்டார். And now finally before his crucifixion he has started a great procession. அந்த பவனியின் வழியாக தான் அந்த பவனின் மூலமாக தான் போகும்போது எரியோவின் எல்லைக்குள் அவர் வருகிறார். And on that procession came the coast of Jericho. இந்த எரியோவின் எல்லையில் தான் இங்கே ஒரு குருடன் அவன் அநேக ஆண்டுகளாக பிச்சை எடுத்து தன் வாழ்க்கையை அவன் செய்து வருகிறான். And here in the borders of Jericho a blind man was asking for alms and that was his lifetime routine. இவன் ஒரு குருடன் ஆனால் ஒரு பிச்சைக்காரனாக தன் வாழ்க்கையை இவன் தொடர்ந்திருக்கிறான். He was a blind man as well as a beggar. இவன் குருடன் ஆனால் சத்தியத்தை அறியாதவன் அல்ல. He was a blind man but he was not ignorant to the truth. இவன் ஒரு குருடனாக இருந்தாலும் இவன் கண்களை திறக்கப்பட வேண்டிய சத்தியங்களை அறிந்தவனாக வாழ்ந்து கொண்டு வந்தான். And though he was a blind man, he knew about the truths regarding the opening of his eyes. இந்த குருடன் அந்த எரியோவுக்குள்ளே இருக்கிறதான சத்தியம் என்ன? What does the truth by this man being in Jericho show? இந்த குருடனுடைய வாழ்க்கையை நான் வாழ்க்கையாக மாத்திரம் நாம் படிப்பதில்லை. We are not just listening to his life as a story. இந்த குருடனுடைய வாழ்க்கையை நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு அடையாளமாக நிறுத்தி கவனிக்கிறோம். And we must observe the life of this beggar as a shadow of each one of our lives. மாம்ச சரீரத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வகையான கண்கள் உண்டு. And every man who has come in human form has 2 eyes. ஒன்று தேவன் படைத்த சரீர ரீதியில் அவனுடைய முகத்தில் அமைத்திருக்கிற நல்ல அழகான 2 கண்கள். One is the pair of eyes that is on his face, that is in his physical body. இந்த வெளிப்படையான மனிதன் எப்படி உண்டோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் உண்டு. Just like we have a physical form, all of us have an inner man in us. அந்த உள்ளான மனிதனுக்குள்ள கண்கள் தான் மனக்கண்கள். And the inner man also has a pair of eyes which we call the eyes ஒவ்வொரு of மனிதனுக்குள்ளோ understanding. இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். The eyes of understanding of every man must be open. மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் தான் யார் என்பதையும் தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்பதையும் அவனால் அறிய முடியும். Only when the inner eyes of a man is opened he can know who he is and who the God who created him is. இந்த குருடைய அற்புதத்தை அற்புதமாக மாத்திரமில்லை நம்முடைய வாழ்க்கையோடு நிறுத்தி கவனிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இங்கே அமைந்திருக்கிறது. And today we have got a situation where we are not just reading the story of a blind man recovering his sight, but we are going to compare our lives with him. இவனுடைய வாழ்க்கை எழுத்துக்குறி ரீதியில் எரிகோவிலே இவன் குடியிருக்கிறான். And literally he was in Jericho. இந்த எரிகோ என்பது ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு அனுபவம். Jericho is a state of being in curse. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read Joshua chapter 6 the last 2 verses, இந்த எரிகோவின் நிலவரம் என்னங்கறத வேதம் அங்கே எடுத்து காட்டுகிறது. the word of God highlights the state of Jericho. இந்த எரிகோ இனி கட்டப்பட கூடாது என்பது அங்கே ஒரு சாபத்தின் வார்த்தையை யோசுவா கூறுகிறார். And Joshua cursed Jericho saying that it must never be built up.
இந்த எரிகோவை கட்டுகிறவன் இவ்விதமாக அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போவான் என்று அங்கே யோசுவா கூறுகிறான். Joshua mentioned that a man who tries to rebuild Jericho will lose his children. அதன் பின்பு குறிக்கப்பட்ட ஒரு காலம் வந்த பொழுது எலிசா தீர்க்கதரிசி இந்த எரிகோவை ஆசீர்வதிக்கிறான். And after a while, during the days of Elisha, the prophet blessed the land of Jericho. அந்த தேசம் பாவத்தை அள்ளவிட்டால் சாபத்தை சுமந்து தீர்க்கும் காலம் வரைக்கும் அது சாபத்துக்குள்ளாகவே இருக்க வேண்டும். And the land must be in curse till it accomplishes the bearing of its curse. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குற்றத்தின் நிமித்தம் பலவிதமான வேதனைகளையும் சாபங்களையும் இந்த பூமியில சுமந்து திரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அவனுக்கு உண்டு. Every man, because of his faults, he is having a time in his life when he is bearing all the curses and agony. அந்த காலம் முடிந்த பின்பு அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு தேவன் அவனை திரும்ப எழுப்பி விடுகிறார். After that time period is over, the Lord restores him to a blessed state once again. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே அருமையான சிநேகிதனே, ஒருவேளை நீ இந்த நாட்களில் சுமந்து கொண்டிருப்பது ஒரு சாபத்தின் வாழ்க்கையாக அமைந்திருக்கலாம். Beloved brother, sister, friend listening to our voice, today you might be bearing a life of curse. ஒரு சாபத்தின் நாட்கள் சீக்கிரத்திலே முடிந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெறும்படி ஆண்டவர் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். You must believe that the Lord has brought you to this place so that your days of curse might be soon over and you might return to a blessed life. இந்த மாலையில் சொல்லப்படுகிற வசனங்களை வார்த்தைகளை நீ உண்மையாகவே நீ அறிவாயானால் உன் ஜீவியத்திலே சபிக்கப்பட்ட சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நீ கடந்து வர முடியும். If you truly perceive the words that are being spoken to you this evening, the curse in your life will be dispelled and you can truly pass on to a blessed இந்த life. எரிகோ என்பது ஒவ்வொரு மனிதனும் அவன் சாபமுள்ள ஒரு இடத்திலே ஜீவிப்பதை குறிக்கிறது. And Jericho shows a man living in a life of curse. அல்லவிட்டால் இந்த எரிகோ என்பது வாசமுள்ள ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் இதற்கு அடையாளமாக இருக்கிறது. And Jericho is also a shadow of a carnal life of luxuries and comfort. இந்த உலகத்தின் வாழ்க்கை சுகபோகத்துக்குள் ஒரு மனிதன் இருக்க வரைக்கும் சாபகரமான நிலையில் தானே அவன் இருக்க முடியும். Till a man is living a cozy, comfortable life in this world, he will only be in a state of curse. உலக வாழ்க்கையின் சுகபோக ஜீவியமானது ஒரு மனிதனை அவனது சாபத்தின் கீழாய் கொண்டு போய்விடும். The worldly life of comfort and luxury will drive a man to a state of curse. கர்த்தராகிய இயேசு மனிதன் மேல் இருக்கிற சாபத்தை போக்கும்படியாக ஒரு தியாகமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக பூமியிலே வெளிப்பட்டார். The Lord Jesus Christ appeared in this world as a sacrificial lamb to take away the curse of man. உண்மையாகவே ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் உன்னில் இருக்கிற சாபங்கள் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். If you have a truly sacrificial life, the curse in your life, in your family will be dispelled. கர்த்தராகிய இயேசு பூமியில் சாபத்துக்குள்ளான மனுக்குலத்தை மீட்கும்படி அவர் பாவமில்லாதவராய் பூமியிலே வந்து இறங்கினார். The Lord Jesus Christ came upon this earth without sin in order to redeem mankind from curse. ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டி பாவத்துக்குள்ளானது மாத்திரமில்லை சாபத்தை தன்மேல் சுமந்து கொண்டான். And the early man, showing disobedience to God's commandment, not only committed sin but he also invoked curse upon himself. அவன் பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் சாபத்தின் கீழும் நிந்தையின் கீழும் அவன் கொண்டு போகப்பட்டான். He was brought under sin and iniquity and shame as well as curse. மனிதன் மேல் இருந்த பாவங்கள் சாபங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் அநியாய கிரிகள் யாவையும் போக்கும்படி இயேசு பரிசுத்தமுள்ளவராக பூமியில் வந்த மனிதனாக பிறந்தார். Jesus as the Holy One came and he was born upon this earth in a human form in order to take away the sins and curses and iniquities and transgressions of man. எரிகோவில் இருந்த குருடனை இயேசு சந்திக்க வந்தது போல், just like Jesus came to visit this blind man in Jericho, சாப நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்த நம்மை ஆண்டவர் சந்திக்க ஒரு நாள் வந்தார். The Lord came to visit us one day when we were in a life of curse. நம்ம ஒவ்வொருவரையும் அந்த சாபமான சூழ்நிலையில் அவர் கண்டு நம்ம அழைத்தார். He saw us lying in a state of curse and he called out of us. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்த பொழுது, when Jesus came into our heart, இயேசு நம்முடைய இதயத்திலே பிரவேசித்த பொழுது, when Jesus entered into our heart, இயேசு நம்முடைய குடும்பத்திலே வந்த பொழுது, when Jesus came into our family, இயேசு நம்முடைய வாழ்க்கையாய் மாறினவன், when Jesus became our life, இந்த சாபங்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். we were removed from those curses and we received a blessed life. ஆகையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். We were joined together with a blessed group.
இந்த உலகத்திலே சாபத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். And man is continuing with his curse upon this earth. கர்த்தர் நம்மேல் இரக்க வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு நம்மை கொண்டு வந்து The சேர்த்திருக்கிறார். Lord has had mercy on us and he has brought us into this fellowship of the saints in light. கர்த்தர் கொடுத்த மகிமையான ஜீவியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the glorious life the Lord has given us, shall we all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த குருடன் பார்வை அடைவதற்கு அல்லாவிட்டால் இவன் ரட்சிக்கப்படுவதற்கு இவனுக்குள்ள விசேஷத்தை நாம் காண்கிறோம். And we find certain special attributes for this blind man to be restored his sight. முதலாவதாக 10ஆம் அதிகாரம் 46 47 வசனத்தை படிக்கும்போது, first of all, when we read Mark chapter 10 verses 46 and இந்த இடத்தில் 47, இவனுக்கு கண்கள் தெரியவில்லை. and here he did not have sight. என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. He was not able to understand what was happening ஒரு there. பெருங்கூட்ட ஜனங்கள் பெருவெள்ள இரைச்சல் போல் வருகிறதை அவன் அறிகிறான். He is knowing that a great multitude is passing like the noise of many அந்த waters. இடத்தில் எப்படியோ அவன் அறிந்து விசாரித்து என்ன நடக்கிறதுங்கிறத புரிந்து கொள்கிறான். Somehow he perceived what was happening by inquiring it to people. இவன் குருடன் ஆனால் செவிடன் அல்ல. He was blind but இவன் not deaf. காதுகளிலே ஒரு சத்தம் விழுகிறது. There was a voice in his ears. அந்த சத்தத்துக்கு காரணம் இயேசு இங்கே நடந்து போகிறார். And the reason for that voice or that noise was that Jesus was walking by that way. நசரேயனாகிய இயேசு இங்கே நடந்து போகிறார். Jesus of Nazareth was passing by இந்த that way. சத்தம் அவன் செவிகளிலே விழுந்த பொழுது, When that noise fell in his ears, அவன் எழுந்திருக்கவில்லை, தான் இருந்த இடத்திலிருந்து தானே சத்தமிடுகிறான். and he did not rise up immediately, but from the place where he was, he shouted. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிடுகிறான். முதலாவதாக He began to cry out saying, Jesus, son of David, have mercy on me. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். He cried out and said, Jesus, thou son of David, have mercy on me. இந்த சத்தத்தை இவன் தனக்குள் எழுப்புவதற்கு காரணம் என்ன? What was the reason for him to cry out like this? இவன் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான். He knew the scriptures well. வேத வசனங்களை நன்றாக புரிந்திருக்கிறார். He has understood the scriptures well. அந்த வசனத்தை நாம் கவனிக்கும்போது, When we look at those verses, எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்தால், when we read Isaiah 42 verse 6, ஒரு இயேசு பூமிக்கு வருவார் என்கிறது அங்கே வெளிப்படையாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. very openly a prophecy is told that Jesus would come to இந்த this earth. இயேசு தாவீதின் குடும்பத்திலே தாவீதின் குமாரனாக பிறக்கும் பொழுது, And this Jesus would be born in the house of David as the son of இந்த David. தாவீதின் குமாரனாக இயேசு பூமிக்கு வரும் பொழுது, And when Jesus the son of David would come to this earth, என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்பதை அந்த இடத்திலே அவன் அறிந்திருக்கிறான். and he knew from this scripture that what all will he do? அவர் பூமிக்கு வந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார். He will come to this earth and he will share the gospel to the poor. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். And he will bring out the prisoners from the prison. காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுவார். And he would bind the wounds of the people who are hurt. 6ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வரும் பொழுது, When we come to verse 6, அந்த இடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, குருடருடைய கண்களை அவர் திறப்பார் என்று எழுதியிருக்கிறது. verse 7 in English it is mentioned that he would open the blind eyes. அவருடைய குருடருடைய கண்களை திறப்பார். He would open the blind eyes. இந்த காலத்துக்காக, இந்த நேரத்துக்காக இவன் காத்துக்கொண்டே இருந்தார். He was waiting for this time, for this time period. இந்த வசனங்கள் அவனுக்குள் ஒரு சுடரொளி போல எரிந்து கொண்டிருந்தது. These verses were shining like a light in him. இந்த வார்த்தையில் பலனான அவருடைய இருதயத்திலே தங்கியிருந்தது. And the power in this word was residing in his heart. இயேசு ஒரு நாள் மனிதனாக பிறப்பார். Jesus would be born one day as a man. அவர் தாவீதின் வம்சத்திலே பிறப்பார். He would be born in the lineage of இந்த David. உலகத்தில் தாவீதின் குமாரன் என்று அறிமுகமாகுவார். He would be introduced to this earth as the son of அவர் David. பிறந்த பூமிக்கு வரும் பொழுது, When he would come to this earth, அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். and all the promises concerning him would be அந்த fulfilled. வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்ட காலம் வரும் பொழுது, And when the time for the fulfillment of the promises would என் come, கண்கள் அவர் திறக்க முடியும் என்று அவன் விசுவாசிக்கிறார். he is able to open my eyes, he believed. என் கண்கள் அவர் திறக்க வருவார் என்று அவன் காத்துக் He கொண்டிருக்கிறார். was waiting that he would come to open my eyes. அவன் காத்திருந்தான். தேவன் அதை அறிந்து அந்த வழியாக தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார். He was waiting in anticipation, and the Lord, foreknowing it, came by that way. உன் தேவன் வல்லமுள்ளவர் என்று அறிந்து கொள்வாயானால், If you will know that your God is almighty, உன் ஜீவியத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்று நீ புரிந்து கொள்வாயானால், if you know that his desire is to do good in your life, உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எந்த நன்மையோ அதை அவர் அப்படியே செய்வார். whatever good that you anticipate in your life, he will do it likewise. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களையும் மனிதனுடைய யோசனைகளையும் அறிந்த ஆண்டவர் அப்படியே மனிதனுக்கு செய்கிறார். Man
God who knows the heart of man, the thoughts and imaginations of man, will do according to his desire. இவன் பார்வையற்றவன் ஆனால் சத்தியத்தை அறியாதவன் அல்ல. He was blind but he was not ignorant to the truth. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சமயம் வாய்த்த பொழுது அவன் முதலாவது சத்தமிடுகிறான். When the time came, first of all he cried out. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏன் நன்மை இன்னும் காணாதிருக்கிறாய்? Beloved child of God, why haven't you still seen goodness in your life? பல ஆண்டுகளாகியும் இயேசு அறிந்தும் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஏன் அறியாமல் இருக்கிறாய்? It is many years since you have known Jesus, but why haven't you experienced his goodness so far? உனக்காக வைத்திருக்கிற நன்மைகள் ஏன் இன்னும் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறது? Why is it that the goodness that are reserved for you is far away from you? அந்த நன்மை அடைவதற்கு ஏதுவான கூப்பிடுதல் இன்னும் உன் வாழ்க்கையிலே எழும்பவில்லை. The cry to receive his goodness has not come out from your life. ஒருவேளை இந்த உலகத்திலே உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் அற்றிருக்கலாம். Maybe there is none in this world to hearken to your cry. நீ கூப்பிட்டாலும் உன் செவிக்கு பதில் கொடுக்காத உன்னுடைய பெற்றோரும் இருக்கக்கூடும். Maybe your parents are deaf to your cry. இரவெல்லாம் தவித்து உன் வியாதியிலே வேதனைப்பட்டு கூப்பிட்டாலோ உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் ஒருவர் மற்றிருக்கலாம். You might have none to hearken to your cry, though you are languishing in your sick bed all night. உன்னை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? How is the God who created you? அந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவர்? What sort of a person is the Son of தம்மை God? நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் வருகிறவர். He is nigh unto all them who call upon him. தம்மை நோக்கி கூப்பிடுவோருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை வசனங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. These verses clearly show what God does to a person who calls to him. இந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, when this blind man called upon him, அவருடைய கூப்பிடுதலுக்கு ஒரு பதில் சத்தம் வந்தது. there was an answer to his cry. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, when we call upon God, அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் என்ன? what is the goodness that he does to us? 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when you read Psalm 145 and verse 18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். and the Lord is nigh unto all them that call upon him. நீ ஒரு பாவியான வாழ்க்கையில அமைந்திருக்கலாம். You might be living a sinful life. உன் ஜீவியத்திலே பல குறைகள் இருக்கலாம். There might be many faults and shortcomings நீ in your தளர்ந்து life. போக வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be நீ wearied. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be அதே afraid. சந்தர்ப்பத்தில் In the right உன் occasion, குற்றங்களுக்காக குறைகளுக்காக நீ மனஸ்தாபப்பட வேண்டும். you must repent for your failures, for your faults and shortcomings. அது உன்னுடைய பகுதியாக இருக்கிறது. That is the part that ஆனால் you have to do. தேவனுடைய பகுதி எடுத்துக்கொண்டால், But when you see God's part, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். he is nigh unto all them that call to him. நீ யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உனக்கு சமீபமாக வருகிறார் என்பதை நீ அறிய வேண்டும். Whoever you might be, you must know that when you call upon God, he comes near to you. அந்த வசனத்தை இன்னும் நன்றாக நாம் அறியோமானால், If you carefully observe that verse, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்ட பின்பு, after saying that to all that call upon him, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவோருக்கு சமீபமா இருக்கிறார். an emphasis is laid to all them that call upon him in truth. உன்னில் பிறக்கிற சத்தம் உண்மையான சத்தமா இல்லையா என்பதை தேவன் அறிவார். God knows whether the cry that proceeds from your heart is sincere or not. உண்மையாக யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, All those who sincerely call upon him, அவர்களுக்கு சமீபமாக அவர் எப்போதுமே இருக்கிறார். God is always nigh unto them. அந்த உண்மையாக என்கிற வார்த்தையை பல்வேறு கோணத்தில் நாம் திருப்பி கவனிக்கலாம். That word in truth or sincerely can be observed in many angles. சில வேளையில் தங்களுக்கு வருகிற பிரச்சனையை முன்னிட்டு சில சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். Some people only in a few occasions when they face trouble they call upon God. அதே பகுதியில் மனுஷரிடத்திலேயும் அவர்கள் மனுஷரை நோக்கி கூப்பிடுவார்கள். In the rest of the occasions they call upon men. இந்த உலக ரீதியில் அதிகாரமுள்ளவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள். And they will call upon people who are in authority in this world. தங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானம், பலன் இவைகளையும் நோக்கி கூப்பிடுவார்கள். And they will call upon the wisdom, knowledge and capabilities that they possess. அப்படி நாம் வித்தியாசப்படுத்துவோமானால் உண்மையான கூப்பிடுதல் அல்ல. If we categorize this in this manner, there is a sincere calling and there is something which is அந்த not sincere. உண்மையான கூப்பிடுதல் என்று சொன்ன அவரையே நோக்கி கூப்பிடுவது. And a sincere calling out to God is calling out to God and God இந்த alone. உலகத்தில் மனிதனையோ மார்க்கத்தையோ நோக்கி அல்ல, ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுவது. Not looking to any man or any other source but only to God. எந்த காலகட்டத்திலும்
உன் தேவனையே நீ நோக்கி கூப்பிடுவாயானால் உனக்கு சமயமாக வர முடியும். If you call upon God alone in any of your situation, he will come nigh to you. நீ பல சந்தர்ப்பத்தில் சத்தத்தை நீ மாற்றுகிறாய். In many occasions your voice is diverted. கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறாய். You pray to God. உன் சத்தத்தை மனுஷனிடத்திலே உயர்த்துகிறாய். At the same time you raise out your voice to human beings also. நீ ஒரு இருமன உள்ள நிலவரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are living a double minded life. இந்த இருமன உள்ள வாழ்க்கையில் இருக்கிறபடியால், because you are double minded, இரு நினைவுகள் உனக்குள்ள இருக்கிறபடியால், because you are double minded, உன்னால் சீராய் நடக்க முடியாமல், you are not able to walk uprightly. உன் வழிகளிலே நீ குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய். You are halting between two opinions. உன்னுடைய நடைகள் தேவனுக்கு முன்பாக சீராக இல்லாத பட்சத்தில், because your ways are not upright before the Lord, அவர் ஒரு நாள் உனக்கு சமீபமாய் வர முடியாது. he can never draw nigh to you. அவரையே நீ நோக்கி கூப்பிட வேண்டும். You must call to him alone. அருமையான நல்ல சாட்சியை நாம் கேள்விப்பட்டோம். We heard a good testimony. இயேசு உண்மையாக அறிந்து கொண்ட பின்பு, after they came to know Jesus தனக்கு வருகிற வியாதி நேரத்திலோ, in the sickness that came தனக்கு to வருகிற them, கஷ்ட நேரங்களிலோ, in the difficulties that தனக்கு confronted, நேரிட்ட விபத்து நேரத்திலோ, even in accidents that they met, உண்மையாக தேவனையே அண்டியிருந்தபடியினால், because they did cling to God truly, தன் சத்தத்தை தேவனிடத்தில் மாத்திரமே உயர்த்தினபடியினால், because they raised their voice to God alone, எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு நேரத்தில் சுகத்தையும் விடுதலையும் தந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். in numerous occasions, to the amazement of many, God gave healing and deliverance. இந்த குருடனுடைய சத்தம், வெளிப்பட்ட சத்தம், what was the voice of this beggar? உண்மையான ஒரு சத்தம். It was a sincere voice. ஆகையால் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு நாம் தாமதிக்க வேண்டாம். Therefore let's not delay to call upon இந்த God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does this God say? எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, When we read Jeremiah chapter 33 verse 6, என்ன நோக்கி கூப்பிடு, call unto me, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன். and I will show thee great and mighty things which thou knowest நீ not. நீ என்ன நோக்கி கூப்பிடு. Call unto me. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துடைய 14-15 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Psalm 50 verses 14 and 15? 15ஆம் வசனத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். Call unto me and I will deliver you, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். and thou shalt glorify me. இந்த 15ஆம் வசனத்தை தான் பலரும் உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்கள். And many people cling to this verse 15. அது உண்மை இல்லை. That is not true. உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால், For the Lord to hear your voice, 14ஆம் வசனத்தை நீ முதலாவது கைக்கொள்ள வேண்டும். first of all you must observe verse 14. உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். You must offer unto God thanksgiving, அவரோடு நீ செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். and pay thy vows unto the Most High. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தெய்வத்தை துதிக்க வேண்டும். Day and night without ceasing you must praise God. அப்படி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவாயானால், If you will praise God and glorify him, எப்பொழுது உடைய சத்தத்தை கேட்க அவருடைய செவிகள் திறந்திருக்கும். his ears will always be open to your cry. நீ தெய்வத்தோடு செய்த எத்தனையோ பொருத்தனைகள் அறியாமலே வாழ்ந்து கொண்டு வருகிறாய். And you are ignorant, you have forgotten many covenants, vows that you have made with இரவும் God. பகலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஒரு பொருத்தனைகளை அவருக்கு நீ செலுத்துவாயாக. Day and night praise God and offer your vows to the Most High God. அதன் பின்பு வருகிற ஆபத்தில் அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடு. And then in the day of trouble call unto him. உன்னை ஒரு நாளுடைய சத்தத்தை தள்ளிவிட மாட்டார். He will never forsake your cry. உன் சத்தத்துக்கு மறைந்திருக்க மாட்டார். He will not hide himself from your உன் cry. சத்தம் அவருடைய செவிகளுக்கு தூரமானவைகள் அல்லவே. And your crying is not far from his உன் ears. சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய செவிகள் திறந்தே இருக்கும். And the ears of the Lord are always open to your cry. உன் சத்தத்தை கவனிக்கிறவருடைய செவிகள் எப்போது உனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். And his ears will always be open to hearken to your cry. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. And a life of calling out to God is a blessed life. 91ஆம் சங்கீதத்திலேயே நாம் படிக்கும்போது, When we read in Psalm 91, அவன் ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுவான். and he will call upon me in the day of நான் trouble, அவனை தப்பு வைத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பேன். and I will deliver him and set him upon on high. தங்களுக்கு ஆபத்து வரும்போது நோக்கி கூப்பிட்ட ஒருவரை கர்த்தர் கைவிடவில்லை. And God has never forsaken anyone who has called upon him in the day of trouble. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மறைந்திருந்ததும் இல்லை. And God was not hid from them.
ஆகையால் நம்முடைய சத்தத்தை அவரை நோக்கி நாம் முழக்கமிட வேண்டும். Therefore we must echo our cry to him. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் சத்தம் கொடுக்க வேண்டும். Every day we must cry out to God. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். Then surely you will have an answer. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பும்போது, When we turn to Luke 18 and verse 7, அந்த இடத்திலே ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியும் ஒரு விதவையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். there the Lord speaks about an unjust judge and a widow. அவளை உதாரணமாக வைத்து கூறும் பொழுது, And when God quotes her as an example, எதற்காக ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்தால், when we understand the purpose of the Lord telling that parable, 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். that purpose is highlighted clearly by the Lord in verse இதுபோல் 7. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தமது ஜனத்துக்கு அவர் என்ன செய்வார்? பதில் செய்வார். And the Lord shall surely avenge his own elect which cry day and night unto him. இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். It is the desire of God that we must call unto him day and night. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நாம் தெய்வத்தையே கூப்பிட்டு நாம் பழக வேண்டும். Wherever we go, we must practice to call upon God alone. எந்த ஆபத்து வந்தாலும் முதலாவது இயேசு நாமத்தையே நாம் உச்சரிக்க வேண்டும். Whatever trouble might befall us, we must first of all resound the name of Jesus. அந்த ஆபத்திலிருந்து நாம் நிச்சயமாக தப்பிக்கப்படுவோம். Surely we will be delivered from that trouble. அடுத்தபடியாக, Nextly, இவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த பின்பு, after he began to call upon God, இவனுக்கு ஒரு பெரிய தடை அங்கே உண்டாகிறது. there was a great hindrance that came in his way. அதை 18ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, When we read verse 18, இவன் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது, when he cried out saying, thou son of David, have mercy on me. பொது ஜனங்கள் பலரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு தடையாக வருகிறார்கள். Verse 48 says, many of the people who were in that gathering were a hindrance to him. அவன் சத்தமிடாமல் இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். And many charged him that he must hold his peace or that he should not shout. சத்தமிடாதபடி அவனை அதட்டி பார்க்கிறார்கள். And they rebuked him not to shout. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்ப்பை தாண்டி எதிர்ப்போடு எதிர்த்து போராடி மேற்கொள்ளுகிற வாழ்க்கை. Christian life is a life of withstanding the obstacles and prevailing over them. நம்முடைய ஆண்டவர் ஒரு சிங்கமாக இருந்தார், யூதா கோத்திரத்து சிங்கம். Our God is the lion of the tribe of Judah. அவருடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகள் தான். And we his children are the cubs of the lion. எதிர்ப்புக்கு பின்வாங்குறவர்கள் அல்ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். And true children of God are those who will not retreat when they face opposition. பலருடைய சத்தமும் இந்த குருடனுடைய சத்தத்துக்கு எதிராக நின்றது. And this voice of the beggar, of the blind man, was withstood by many voices. நீ எப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயோ, Whenever you call upon God, எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவாயோ, whenever you seek the presence of பல God, தடைகள் எழும்பும் என்பதை நீ அறிய வேண்டும். you must know that many hindrances will பல arise. துருபதேசத்தின் வல்லமைகளோடு விரோதமாக கிரியை செய்யும். Many erroneous doctrines will work against you. அந்த எதிர்ப்புக்கு நீ எதிர்த்து தான் நிற்க வேண்டும். And you must withstand those oppositions. இந்த குருடன் என்ன செய்கிறான்? What does this blind man இந்த do? தடைக்கு பின்வாங்கவில்லை. He did not retreat at the இந்த face of தடைகளுக்கு அவன் opposition. பயப்படவில்லை. He was not afraid இந்த because of that தடைகளுக்கு தன் hindrance. சத்தத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. He did not stop his voice because of the இரண்டாவது என்ன செய்கிறான்? Secondly, what did he do? முதலாவது அவன் குறிப்பிட்ட சத்தத்தை பார்க்கிறோம். More than his earlier voice, இந்த தடைகள் வந்த பின்பு கூப்பிடுகிற சத்தம் பலமாயிருந்தது. after he faced hindrance, his voice was stronger. இன்னும் அதிகம் பலத்தோடு கூட அவன் கூப்பிடுகிறான். But he cried the more, a great deal. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். He cries, thou son of David, have mercy on me. தாவீதின் குமாரனோ ஏற்கனவே அவன் கூப்பிட்ட சத்தத்தை அவர் கேட்டார். And already Jesus has heard his voice crying, thou son of David, have mercy on ஆனால் me. அவர் மௌனமாக நின்றார். But he was silent. எதற்காக மௌனமாக நின்றார்? Why was he silent? இந்த குருடனுடைய சத்தம் உண்மையானதா என்பதை அறிய வேண்டும். He wanted to make sure whether his crying was sincere. அவனுக்கு தடை வரும்போதும் கூட தன்னை கூப்பிடுகிறானா என்பதை குமாரன் அறிய வேண்டும். And the Son of God wanted to know whether he continues to call upon him even when he faces அங்க hindrance. உண்டாகிற எல்லா குழப்பங்களையும் தேவகுமாரன் கண்டு அங்கே நிற்கிறார். Seeing all the chaos there, the Son of God was standing silent. ஆனால் தடைகளை மீறி இவன் உரத்து சத்தமிடுகிறான். But he withstood those oppositions and அப்போது he was crying. தேவகுமாரன் அங்கே நின்று அவனிடத்துக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறார். And Jesus stood still and sent people to him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
Beloved children of God, நம்முடைய வாழ்க்கைக்கு பல தடைகள் உண்டு. there might be many hindrances in our life. பல தடைகள் வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தெய்வத்தை நாம் நெருங்க வேண்டும். When you face obstacles, you must draw more close to God. ஒருவேளை நம்முடைய ஜெப ஜீவியத்துக்கு தடை உண்டாகலாம். Maybe you might have an hindrance to your prayer life. அல்லவிட்டால் நம்முடைய சுவிசேஷ ஊழியத்துக்கு தடை வரலாம். Or a hindrance to your gospel sharing life. அல்லவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு தடை வரலாம். Or a hindrance to the Christian life itself. நாம் செய்கிறதான எல்லா கிரியைகளுக்கு தடைகள் ஏற்படலாம். Or a hindrance to the works that we do. தடைகள் வரும்போது நீ தயங்கி நின்றால் இயேசு உன்னை கூப்பிட முடியாது. If you hesitate when you face hindrance, Jesus cannot call upon you. தடைகள் வரும்போது தயங்கி நிற்க வேண்டாம். தடைகளை உடைத்து போடும்படி முன்னுக்கு போக வேண்டும். When faced with hindrances, you must not hesitate and stand still, but you must go forward to break those barriers. மாத்திரமில்லை, அந்த 46 வசனத்தை நாம் கவனிக்கும்போது, when you observe verse 46, இந்த இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, when he heard that Jesus was passing by that way, அவன் கூப்பிட்டான் என்று எழுதவில்லை. it is not mentioned he called out to him. அவன் கூப்பிட்டான் என்று எழுதவில்லை. It is not mentioned he called out to him. அவன் கூப்பிட தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. He began to call, it is said. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வார்த்தையில மகா பெரிய ரகசியம் உண்டு. This verse, he began to cry, has a great mystery. அவன் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்படி தொடங்கி விட்டான். He began to cry out to God from that day forward continuously. உன் வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடுவதல்ல, கூப்பிட நீ தொடங்க வேண்டும். It is not just calling out to God, you must continue to call out to God. தொடக்கமானால் அது போய்க்கொண்டே இருக்கும். And if it is a beginning, that will continue. நம்முடைய மரண நாள் வரைக்கும் இவரை கூப்பிட்டு கொண்டே இருப்போம். Till the day of our death, let us continue to cry out to him. நம்முடைய கூப்பிடுகிற சத்தம் நிற்குமானால் நம்முடைய மரணமாக அல்லவிட்டால் கர்த்தருடைய வருகையாக இருக்க வேண்டும். And if at all our crying out to Jesus ceases, it must be either the day of our death or the day of our rapture. இவன் தேவனை நோக்கி கூப்பிட தொடங்கி விட்டான். You have begun to call upon your God. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் ஆண்டவரை துதிக்க தொடங்கின பொழுது, when Jehoshaphat and his people began to praise God, இவர்கள் பட்சத்தில் தேவன் நின்று பெரிய யுத்தத்தை நடப்பித்தார். God stood by them and conducted that war. கூடி வந்த 3 வகையான சத்துருக்கள் முறிந்தார்கள். And 3 groups of enemies were discomfited. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், no matter how many enemies rise up against our எத்தனை lives, வகையான சத்துருக்கள் எழும்பினாலும், how many different kinds of enemies rise up எவ்வளவு against us, சக்தி வாய்ந்த திறமை வாய்ந்த சத்துருக்கள் எழும்பினாலும், how efficient and powerful enemies might rise up, அவர்களால் மேற்கொள்ள முடியாது. they cannot prevail against அவர்களால் us. ஜெயமெடுக்க முடியாது. They cannot overcome us. நம்மோடு இருக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கம். Because he that is with us is the lion of the tribe of நம்மோடு Judah. இருக்கிறவர் சோதித்து ஜெயத்தை அடைந்து கொண்டவர். And he is the one who has overcome the devil and acquired தம்மை victory. நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது இல்லை. And there is no defeat to the people of God who call out to God. ஒருவேளை உனக்கு விரோதமாய் போராடுகிறது பில்லி சூனை கட்டுகளாக இருக்கலாம். Maybe powers of witchcraft might be striving against you. அல்லாவிட்டால் சாத்தானுடைய வல்லமையாக இருக்கலாம். Or it might be the power of Satan. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to be afraid. நீ இருக்கும் இடத்திலிருந்து தானே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். From the place where you are, you call out to him. நீ இருக்கும் இடத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டால், If you call out to him from the place you are, where you are, தடைகள் வரும்போது சத்தத்தை குறைக்காமல் கூப்பிட்டால், when obstacles come, if you do not reduce your voice, but if you continue to cry out, அங்கே உனக்காக தேவகுமாரன் நிற்பார். the Son of God will stand there for you. அங்கே பலரும் இருக்கிறார்கள், உயர்ந்த மனிதர்கள் உண்டு, பலரும் இருக்கிறார்கள். There are many people of high estate there. பல சத்தத்தின் முழக்கங்கள் தொனிக்கிறது. And many voices are resounding. இயேசு தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்தவில்லை. Jesus did not stop his journey. இந்த பிச்சைக்காரன் குருடியின் சத்தத்தை கேட்டு அவர் தரித்து நின்றார். But listening to the voice of this blind man who was just a beggar, he stood still. அவர் நின்று மனுஷரை அனுப்பி வைத்தார். And he sent men to that blind man. அவனை கொண்டு வாருங்கள். Bring me. இப்போது அவனிடத்துக்கு ஆட்கள் வருகிறார்கள். And the people came to him. அத 48 வசனத்தில் நாம் படிக்கிறோம். What do we read in verse 48? 48 வசனத்திலே அவனிடத்தில் வந்து நல்ல செய்தியை கொடுக்கிறார்கள். And they came with a good news to him. நீ எழுந்திரு, திடன்கொள். Be of good comfort. போதகர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். The master is calling you. அவர் உன்னை அழைக்கிறார், எழுந்திரு. He is calling you, arise up. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவன் என்ன செய்கிறான்? தடைக்கு மத்தியில மீறி அவரை நோக்கி கூப்பிட்டதனால், and because he continued to call upon him even after hindrances came, இந்த தேவகுமாரனுடைய சகாயம் இரக்கம் அவனை தேடி வந்தது. the help
or the mercy of the Son of God came to him. நம்முடைய தவிப்பு நேரத்தில் தேவன் நம்மை தேடி வந்ததை நாம் அறிவோம். We know when we were languishing, God came in search of நம்முடைய us. கட்டுகளின் நடுவில் தேவன் நம்மை தேடி வந்ததை நாம் அறிவோம். In the midst of our bonds, we know God came in search of us. அந்த தேவன் தான் இவனை கூப்பிட்டு அவன் அருகாமையிலே கொண்டு வருகிறார். That very same God called to him and brings the blind man close to him. இந்த அழைப்பு இவனுக்கு கிடைத்த பின்பு, After he received this invitation, இவன் ஜீவியத்தில் நாம் கண்டுபிடிக்கிற நான்காவது விஷயம், what is the fourth thing மூன்றாவது விஷயம், the third thing that we observe? அந்த மூன்றாவது விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான்? In the third thing, what does he do? அவன் அந்த இடத்தில் எழுந்திருப்பதற்கு முன்பாக, Before he rose up from that place, 49ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, when we read verse 49, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். verse 15 in English, he cast away his garment. அவன் போர்த்து கொண்டிருந்த அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிகிறான். He cast away the garment that was upon him. இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்த பின்பு, After casting away the garment that was upon him, அவன் எழுந்திருந்து இயேசுவிடத்துக்கு வருகிறான். he arose and came to Jesus. எழுந்திருந்து இயேசுவிடத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறான். And he arose and came and stood before Jesus. இந்த மூன்றாவது, இந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிவதற்கு எதற்கு ஒப்பிடுகிறோம்? What do we compare this act of throwing away his garment? அதற்கு अनेक ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு. There are many spiritual implications for that. இத 4 விஷயத்திலே சிந்திக்கிறோம். We can observe that in 4 angles. முதலாவதாக, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய ஸ்தானத்துக்குரிய வஸ்திரங்கள் உண்டு. First of all, every man has got a garment according to his position. ஒரு வியாதி உள்ளவனுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. வியாதி தான் அவனுடைய வஸ்திரம். வியாதி இருக்கிற கால வரைக்கும் அந்த வஸ்திரத்தினால் மூடிக்கொண்டிருப்பான். A sick person has a garment pertaining to a sick person. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. பிச்சை எடுப்பதற்கு ஒரு தகுதி, இந்த மேல் வஸ்திரம் தேவை. And this blind man and this beggar had a beggar's garment that identified him as a beggar. இந்த மேல் வஸ்திரத்தை அவன் ஏன் தூக்கி வீச வேண்டும்? Why should he throw away the garment that was upon him? எத்தனை ஆண்டுகளாக தன்மேல் இது மூடி இருந்தது. For so many years it had been upon him, covering எத்தனை him. ஆண்டுகளாக இவனுக்கு ஒரு அடைக்கலம் போல் இருந்தது. And for many years it was like a refuge for him. ஏன் இந்த வஸ்திரத்தை தூக்கி வீச வேண்டும்? Why should he cast away his garment? இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. He had a faith in him. நான் இதுவரைக்கும் ஒரு குருடனாக இருந்தேன். Till now I was a blind நான் ஒரு man. குருடனாக இருந்து நான் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தேன். Being blind I was begging. நான் குருடனாக இருந்து பிச்சை எடுப்பதற்கு இந்த வஸ்திரம் எனக்கு தேவையாக இருந்தது. And this robe was essential for me to ask for alms, being blind. இன்று முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் குருடன் அல்ல. From today I am not a blind man. இனி நான் ஒரு பிச்சைக்காரனும் அல்ல. Hitherto I will not be a beggar also. இயேசு எனக்கு கண்களுக்கு பார்வை தருவார் என்ற முழு நம்பிக்கை அவனுக்கு வந்து விட்டது. He had that full assurance of faith that Jesus will give me sight. இனி நான் ஒரு பிச்சைக்காரனாக இந்த உலகத்தில் வாழ போவதில்லை. I'm not going to live as a beggar upon this world என் anymore. மேல் இருக்கிற இந்த மூடல் இனி எனக்கு தேவையில்லை. And I don't need this garment that is upon me anymore. இதுவரையில் இந்த மூடலுக்கு நான் மறைந்திருந்தேன், இப்போது எனக்கு தேவையில்லை என்று தூக்கி வீசினான். Until now I was seeking refuge under this garment, now I am throwing it away. இந்த மேல் வஸ்திரத்தை முதலாவது பாரங்களுக்கு நாம் ஒப்பிடுகிறோம். First of all we can compare this garment to எபிரேயர் burdens. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படித்தால், Reading Hebrews 12:1, பாரமான பாவமான யாவையும் தள்ளிவிட வேண்டும். casting aside every sin and every weight that easily besets கிறிஸ்தவ us. வாழ்க்கை பாரங்களை சுமந்து செய்கிற வாழ்க்கை அல்ல. Christian life is not bearing our burdens. நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் உன்னுடைய பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். If you want to follow Jesus, you must cast aside every weight and every sin. உன் பாரங்களை அவர் மேல் தான் வைக்க வேண்டும். You must cast all your burden upon him. உனக்கு இருக்கிற எந்த பாரமா இருந்தாலும் அதை தூக்கி வீச வேண்டும். Whatever burden you might be bearing, you must throw it away. அந்த பாரங்களை நீ சுமந்திருக்க வரைக்கும், Till you continue to bear that burden, உன்னால ஒரு நேர்த்தியான ஜீவியை செய்ய இயலாது. you cannot live an upright life. ஆகையால் பாவ பாரங்களை மனிதன் தூக்கி வீச வேண்டும். Therefore man must cast away every weight and sin. ஒருவேளை பாவ பாரம் உன் ஆத்துமாவை அழித்துக் கொண்டிருக்கலாம். Maybe the burden of sin is destroying your soul. பாவத்தின் வேதனைகள் உன் ஆத்துமாவை கொண்டு கொண்டிருக்கலாம். The agony of sin might be killing your soul. நீ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றாக உன்னிலே பாரங்களாகி உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். The sins which you committed might be upon you as a burden oppressing you. எந்த பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய போக்கக்கூடிய ஒரு தேவகுமாரன் நிற்கிறார். There is a son of God who is standing,
who can take away any burden, any sin. இந்த குருடனோ தேவகுமாரனுக்கு முன்பாக தன் மேல் இருந்த வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். And before the Son of God, this blind man threw away the beggar's robe that was upon him. மேல் இருக்கிற மேல் வஸ்திரமாகிய பாரத்தை தூக்கி வீசுவாயாக. And throw away that burden which is upon you. ஒருவேளை உன்னுடைய பாவத்தினால் மற்றவர்களை குற்றச்சாட்டி கொண்டே இருக்கலாம். Maybe others are accusing you because of your sin. நீ செய்த என்றைக்கோ செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் உன்னிலே குற்றச்சாட்டுகிறான். Sin which you could have committed long ago, maybe people are time and again accusing you of that. மனுஷர்கள் அதை மறக்காமல் இருக்கலாம். மனுஷர்கள் அதை மறக்காமல் இருக்கலாம். Human beings would have not forgotten that. இந்த தேவகுமாரன் அப்படிப்பட்டவர் அல்ல. But the Son of God is not like that. உன் பாவங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபப்பட்டால், If you truly repent for your sins, உண்மையாகவே நீ அறிக்கையிட்டால், if you truly confess, அவர் உன்னை விடுவிக்க வல்லமுள்ளவர். He is able to set you free. ஒரு நாள் ஒரு குருவும் அவருடைய சீடனும் வெளியில் ஆத்தோரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். One day a master and his disciple were walking by a riverside. இந்த குருவும் அவருடைய சீடனும் தனிமையாக ஆத்தோரமாய் காலை வேளையில நடந்து போகும்போது, And when the master and the disciple were walking along the riverside in the early அந்த morning, வழியாக அந்த ஆற்றில் ஒரு பெண்மணி அடித்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார். and a woman was being carried by the water. இவன் அடித்து கொண்டு போகப்படுகிறதை இந்த குரு பார்க்கிறார். And this master saw that woman being washed away by the water. அவள் பெண், நான் ஒரு புனிதமானவன், நான் அவளை தொடமாட்டேன். And he says, I'm a sage, so I'm not supposed to touch a woman. இருதயத்தில் இரக்கம் இருந்தாலும் நான் ஒரு புனிதமானவன், நான் பெண்ணை தொடமாட்டேன். He had mercy in his heart, but he said, I'm a sage, so I'm not going to touch this woman. தொடர்ந்து இந்த குரு நடக்க ஆரம்பித்தார். And so this sage continued to walk. அவருக்கு பின்பாக நடந்த அந்த அவருடைய சீசன் என்ன செய்தார்? And what did the disciple who was following his master do? ஓடி போய் அந்த ஆற்றில் குதித்து அந்த பெண்மணியை கொண்டு வந்து கரையிலே விட்டு விட்டார். He ran and jumped into the water and took that lady and brought her to the shore. பின்பு இருவரும் தங்கள் இருக்கும் இடத்துக்கு போகிறார்கள். And then the two continued to go to their destination. இந்த வழியிலே இந்த குரு சீசரிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. And on the way the master did not say anything to the disciple. அவன் போய் சேர்ந்து வீட்டை அவள் இருந்ததான இடத்தை அடைந்த பின்பு, After they reached their house, தன்னுடைய சீடனை பார்த்து கேட்கிற, என்னதான் இருந்தாலும் நீ அந்த பெண்ணை தொட்டு தப்பு என்று சொன்னாரா? and whatever it might be, it is wrong for you to have touched that woman. அப்போதுதான் இந்த சீடன் சொல்லுகிறான், The disciple replied, அந்த பெண்ணை தொட்டு எடுத்து நான் கரையிலே விட்டு வந்து விட்டேன். and I touched and lifted that woman, but I dropped her on the shore. அந்த நேரம் தான் தொட்டு நான் கரையில் அவளை விட்டு நான் வந்து விட்டேன். And for a little while I had to touch her, and then I dropped her on the shore. ஆனா நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? But what have you done? வீடு வரைக்கும் அந்த பெண்ணை மனதில் தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். Until the house you have carried that woman in your mind. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு குற்றவாளி தான் செய்கிறது பாவம் ஒரு நேரம் தான், ஒரு சந்தர்ப்பம் தான். And a criminal, what he does is once in a particular situation. அவன் அதற்காக மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரோடு நெருங்கி விடலாம். He can repent for that with a penitent heart and ask pardon and draw nigh to God. அவன் செய்கிற குற்றத்தை காண்கிற மனிதனோ தன் வாழ்நாள் எல்லாம் அந்த குற்றத்தை சுமக்கிறான். But a man who sees him doing that fault is carrying that person's fault in his mind all along. அந்த ஒரு நாள் செய்த அவனுடைய தவறை இவன் வாழ்நாள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறான். And the mistake which he committed once in his life, the accuser is bearing it in his mind all the days of his life. அந்த நபரை காணும் பொழுதெல்லாம் அவன் செய்த குற்றங்கள் இவனுடைய நினைவில் தோன்றுகிறது. And whenever he sees the person who did the fault, that fault appears in his mind. அந்த குற்றவாளி செய்த சிந்தனைகள் இவனுக்குள் தோன்றும்போது, and when the thoughts about that person's mistake appear in his mind, அவன் ஒரு நாள் குற்றம் செய்து அவன் மன்னிக்கப்பட்டவனா இருந்த பின்பு, the action that he did was for once, and he has asked pardon and he has been forgiven. அவன் செய்த குற்றங்களை இன்னும் குற்றமாகவே இவன் காண்கிறபடியால், and because he continues to see the person's fault as a fault even after that, தவறு செய்தவன் அல்ல குற்றவாளி, தவறு காண்கிறவன் தான் கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளி. the person who committed the fault is not at fault before God. The person who sees the other person as a criminal is at fault before God. இங்க இருக்கிற நம்மில் பலரும் அப்படிப்பட்டவர்கள் தான். And many of us here are like that. வேதத்தில் அதிசயங்கள் அநேக இருக்கிறது. There are many wonders in the Bible. அதில் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவிகளா இருக்கிறவர்கள், and there are people who have been forgiven and continue to be sinners. குற்றம் செய்யாமலே குற்றவாளியா இருக்கிறவர்கள், and people who have not committed fault and are at fault. ஒரு குற்றமும் செய்யவில்லை, they have not committed any fault, ஆனா இவர்கள் குற்றவாளிகள். but they are at fault. இது எப்படி சாத்தியம்? How is it?
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு after our sins are forgiven, அடுத்து சகோதரர் செய்கிற பாவத்தை மன்னிக்கவிட்டால், if you don't forgive the mistake that your brother commits, மன்னிக்கப்பட்ட நம்முடைய பாவங்கள் மாற்றப்பட்டு மீண்டும் பாவிகளாக எண்ணப்படுகிறோம். and the pardoned sins will be revoked and we will be accused as sinners once again. இதுதான் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு பாவிகள். And these are people who have been forgiven but continue to be sinners. குற்றம் செய்யாத குற்றவாளிகள் யார்? And who are those who are at fault even though they have not committed any fault? அடுத்தவர்கள் குற்றத்தை காண்கிறவர்கள் பேசுகிறவர்களே இந்த குற்றவாளிகள். And they who see the faults of others and speak the faults of others are those who have not done any fault but they are at fault. நம்முடைய இயேசு அழகாக ஒரு சத்தியம் சொன்னார். Jesus mentioned the truth beautifully. மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார்? What does he say in Matthew 7 and verse 1? நீங்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். Judge not so that ye be not judged. நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் குற்றவாளி ஆவாய். According to the judgment that you mete out to others, you will be judged. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brothers, sisters, ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் அநேகர் கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட விஷயத்தில் குற்றவாளியாக நிற்பார்கள். many people who have not done any fault in the judgment day, they are going to be at fault before the Lord because of this one reason. அந்த நிலவரத்தில் நாம் கடந்து வந்து விட வேண்டும். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We must not be in such a state. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மேல் வஸ்திரத்தை இவன் தூக்கி எறிகிறான். And he cast away the robe that was upon him. இந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிவதற்குண்டான இரண்டாவது விஷயம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52:2 வாசிக்கும் போது, the second meaning of him casting away his garment is what we read in Isaiah 52:2. ஒரு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. Shake off thy dust and arise. இந்த மேல் வஸ்திரம் ஒரு தூசிக்கு ஒப்பாக எழுதியிருக்கிறது. This நாம் புரிந்து கொள்கிறோம். robe is compared to a dust. இந்த பாரங்கள் கவலைகள் ஒரு தூசி போல மனிதன் மேல் படிந்து விடுகிறது. And these burdens and worries are like dust that accumulate upon a இந்த person. எல்லா அழுக்குகளையும் தூசியை நாம் உதறி தூக்கி தூர போட வேண்டும். And we must shake away, shrug off all this dirt and dust. அப்படி இந்த தூசியை உதறிவிட்டால் உன்னால் எழுந்திருக்க முடியாது. And if you do not shake away your dust, you cannot arise. அடுத்து மூன்றாவது விஷயம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் அதிகாரத்துடைய 15 வசனத்தை படித்தால், And the third meaning is what we read in Isaiah 28:15. பொய்யான அடைக்கலம் தான் இந்த மேல் வஸ்திரம். And this garment is the covenant with lies. பொய்யை அவள் அடைக்கலமாக்கி கொண்டு They have made lies their refuge. மாயான கோட்டைக்குள் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they are hiding themselves under falsehood. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கோட்டைகளும் பாதுகாப்பும் பொய்யானவைகள். All the refuge of this world is false, it is lies. நமக்கு உலக ரீதியில் இருக்கிற எல்லா அடைக்கலமும் நம்மை விட்டு போய்விடும். In the worldly sense, whatever refuge that we have will depart from us. அவைகள் பொய்யானது, நிலைத்திருக்க முடியாதது. They are falsehood, they cannot abide forever. சாதாரணமாவே பார்த்தீங்களா பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் 5 ஆண்டுகள் முடியும் போது ஒரு ஆட்சி ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறது. As an example, we can see that when 5-year term is over, the government itself is toppled. அதுல இருக்கிறவங்க ஒரு 5 வருஷம் அதுல ஒரு அடைக்கலமாக இருக்க கூடும். And those who are holding those posts in that government can be under that refuge for 5 years. அந்த அரசாங்கம் முடிந்த உடனே உடைய அடைக்கலம் போய் விட்டது. After that government is gone, the refuge is gone. இப்படி இருக்க தெய்வத்தையே நாம் அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டும். And when this is so, we must make God our refuge. அந்த மேல் உலக ரீதியில் கொண்டிருக்கிற அடைக்கலத்தை தூக்கி நாம் வீச வேண்டும். And all the worldly refuge we must throw it away. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நாம் அடைக்கலமாக வைத்துக் கொள்ள கூடாது. We cannot keep any person in this world as a refuge. மாத்திரமல்ல, இந்த மேல் வஸ்திரம் நம்முடைய சுய நீதிகளை குறிக்கிறது. And fourthly, this robe that is upon us shows us எசையா தீர்க்கதரிசி self-righteousness. புத்தகம் 64:4 வாசிக்கும்போது, Reading Isaiah 64:4. மன்னிக்கும் 6ஆம் வசனம் 64:6 வசனத்தில் வாசிக்கும்போது, Isaiah 64 verse 6. எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. All our righteousness is as filthy rags. இந்த மேல் வஸ்திரம் நம்முடைய சுய நீதியை குறிக்கிறது. And this robe that is upon us shows our கர்த்தரிடத்தில் self-righteousness. நன்மையை பெற வேண்டுமானால், If you have to receive goodness from உடைய God, சுய நீதியை தூக்கி எறிந்து விடாவிட்டால், if you don't throw away your own righteousness, உன்னை நீயே நீதிகரிக்கிற அனுபவத்தை விட்டு விடாவிட்டால், if you don't forsake that experience of கர்த்தரிடத்தில் self-justification, நன்மையை பெற முடியாது. அவருடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியாது. you cannot receive any goodness from the Lord, you cannot listen to His voice. நம்முடைய சுய நீதியை நாம் தூக்கி எறிய வேண்டும். You must throw away your own righteousness. நம்முடைய சுய நீதியை தூக்கி எறிந்து விட்டு
throwing away your own righteousness, கிறிஸ்துவின் நீதியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். we must put on the righteousness of Christ. கிறிஸ்துவின் நீதியை ஞானஸ்நானத்தின் மூலமாக தரித்துக் கொள்கிறோம். At the truth of baptism we put on the righteousness of Christ. அதைத்தான் கலாத்தியர் 3 அதிகாரத்தினுடைய 27 28 வசனத்திலே படிக்கிறோம். We read about that in Galatians chapter 3 verses 27 and 28. ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை நாம் அவருடைய நீதியாக தரித்துக் கொள்கிறோம். And we put on the righteousness of Christ through the truth of baptism. ஆகையால் உன்னுடைய மேல் வஸ்திரமாகிய பழைய மனுஷனையும் அவருடைய சுயநீதியும் நீ தூக்கி எறிய வேண்டும். So the old man and his self justification you must throw away, because that is like a garment that is upon you. அத நீ எப்போது தூக்கி எறிவாயோ, உன் சுயநீதி எப்போது தூக்கி வீசுவாயோ, அது வரைக்கும் தேவ நீதி இல்லை. And till you throw away that self righteousness, the justification of your own self, you will not get the righteousness of God. அடுத்து நான்காவது அவன் என்ன செய்கிறான்? Fourthly, what did that blind man அவன் do? எழுந்திருந்தான் என்று படிக்கிறோம். It is said he rose up, தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு அவன் எழுந்திருக்கிறான். casting away his garment that was upon him, he rose up. அவன் எழுந்திருந்த திடன் கொண்டு எழுந்திருக்கிறான். He was of good cheer as he rose up. அவனுக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் அப்படிதான் கூறுகிறார்கள். And those who gave the invitation to him நீ said திடன் like கொள், that, எழுந்திரு. be of good comfort, rise up. கிறிஸ்தவ வாழ்க்கை எழுந்து நாம் செய்கிற ஒரு வாழ்க்கை. Christian life is a life of rising up. எத்தனை ஆண்டுகளாக நீ எழும்பாமலே உட்கார்ந்து கொண்டிருப்பாய்? And for how many years will you be seated without rising up? இயேசுதான் மெய்யான தேவன் என்று உனக்கு நன்றாக தெரியும். You know very well that Jesus is the true God. ஆனாலும் நீ ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறாயே. But you are postponing water baptism. சபையில் ஒரு அங்கத்தனாய் மாறுவதற்கு நீ தள்ளி போடுகிறாயே. You are postponing becoming a member of the body of நீ ஏன் Christ. தள்ளி போடுகிறாய்? Why are you postponing it? உன் வாழ்க்கையில் இன்னும் எழுந்திருக்காமலே இருக்கிறாய். Because you have not risen up till now in your life. இயேசுவே தேவகுமாரன் என்று நீ அறிவாய். You know that Jesus is the Son of God. இயேசுதான் மெய்யான தேவன் என்று உனக்கு தெரியும். You know that Jesus is the true God. இதுதான் சத்திய உண்மை என்பதை நீ அறிவாய். You know that this is the truth. அப்படி இருந்தும் ஏன் உன்னால் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியவில்லை? Till besides this, why are you not able to yield to the truth? அவருக்கு உனக்கு அழைப்பு கொடுத்தாலும் நீ எழுந்திருக்காமலே இருக்கிறாய். Though he has given you the calling, you are not arising. வா என்று அவர் கூப்பிடுகிறார். He says, come, என் பட்சத்திலே நீ வா. come to me, என்ன நீ ஏற்றுக்கொள். accept me, என் வழிகளை நீ ஏற்றுக்கொள். accept my ways, என் சத்தியத்தை நீ பெற்றுக்கொள். receive my truth, என் நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள். receive my hope. நீ எழுந்திரு, என்னை பின்பற்றி என்று அவர் குறிப்பிடுகிறார். He says, arise and follow me. ஆனால் நீயோ இன்னும் உன் வாழ்க்கையிலே உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறாய். But till now you are seated in your life. உன் ஸ்தானத்திலேயே நீ அப்படியே இருக்கிறாய். You remain in that same position. இந்த குருடன் என்ன செய்தான்? What did this blind man do? தன்னுடைய பிச்சை எடுக்கிற ஸ்தானத்தை விட்டு அவன் எழுந்து விட்டான். From his position as a beggar, he rose up. இந்த பிச்சை எடுக்கிற அனுபவம் எதற்கு அடையாளம்? What is this experience of begging show? மற்றவர்களை நம்பி மற்றவருடைய கையேந்தி பிழைக்கிற ஒரு அனுபவம். It shows putting our trust on others and looking to others for alms. இவன் ஜீவிக்கிறான், மற்றவருடைய கஷ்டத்திலே ஜீவிக்கிறான். He is living by the difficulty of others. ஆனா கர்த்தர் அவனை என்ன செய்தார்? But what did the Lord do to அவனுக்கு him? கண் பார்வையை கொடுத்து Giving him sight. அநேகருடைய குடும்பத்தை போஷிக்கிறவனாய் மாற்றி விடுகிறார். He made him a person who can feed many families. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, எத்தனை ஆண்டு காலமாக மற்றவருடைய கையை நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? for how many years should you look to the hands of others for help? பவுல் என்ன சொல்லுகிறார்? What does St. Paul say? எங்கள் கைகளினாலே வேலை செய்து நாங்கள் பிழைக்கிறோம். We labor by our own hands and we live. மனிதனாக ஒரு மனிதன் பிறந்திருப்பான், ஆனால் If a man is born as a human being, அவன் அடுத்தவருடைய கஷ்டத்தில் ஜீவிப்பது அவனுக்கு மேன்மை இல்லை. it is not an excellent thing for him to live at the labor of others. தன் கஷ்டத்திலிருந்து 4 பேர் 4 குடும்பத்தை வாழ வைப்பதே அவனுக்கு நீதியாக மேன்மையாக And he இருக்கும். must labor and make 4 people live, and that is righteousness. That is an excellent thing about his இந்த life. உலகத்தில் நீ கொண்டிருக்கிற ஸ்தானத்தை நீ விடாவிட்டால் இயேசுவுக்கு வர முடியாது. And if you don't forsake the position that you have in this world, Jesus cannot come to you. இந்த உலகத்தில் தேவன் உனக்கு தந்திருக்கிற எந்த மேன்மையாக இருந்தாலும் அதை நீ விட வேண்டும். Whatever might be the excellent position that God has given to you, you must forsake it. அதற்காக உனக்கு இருக்கிற மேன்மைகள் எல்லாம் நீ விட்டால் தான் முடியும். It is possible only when you forsake all your excellencies. ஒருவேளை அதோடைய மேன்மை நம்முடைய தேசமா இருக்கலாம். Maybe you are boasting about your nation, அல்லாவிட்டால் பாஷைகள் இன்னும் பல்வேறு விஷயங்களாக இருக்கலாம். or language, or some other thing.
இன்னைக்கு அநேகருக்கு நன்றாக தெரியும் இயேசுதான் மெய்யான தெய்வம். Today many people know Jesus is the true God. ஆனா அவர்கள் ஏன் இந்த கிறிஸ்தவத்தில் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? But why don't they accept Christianity? இந்த உலகத்தில் தாங்கள் மேல் மக்களாக இருக்க வேண்டும். They must be superior beings in this world. இந்த உலகத்திலே நாங்கள் மேல் மக்களாகவே ஜீவிக்க வேண்டும். They must be people of a high caste in this world. ஒருவேளை அழிந்து போற உலகத்தில் நீங்கள் மேல் மக்களாக இருக்கக்கூடும். In this perishable world you might be people of a high estate. ஆனா பரலோகத்திலே மேல் மக்களாக நீ இருக்க முடியாது. But you cannot be people of a high estate up in heaven. பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமானால், If you want to go to the kingdom of heaven, இந்த குருடன் தன் இடத்தை விட்டு எழுந்தது போல் உன் ஸ்தானத்தை விட்டு நீ எழும்ப வேண்டும். like this beggar rose from his place, you must rise up out of your place. அது எந்த மேன்மையான ஸ்தானமாக இருந்தால் உலகத்தில் அதை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். In the sight of the world, whatever superior position it might be, you must forsake it and arise. நீ எழுந்தால் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். If you arise, the Lord will cause you to shine. எபேசியர் 5:14 வாசிக்கும்போது, When you read Ephesians 5:16, மரித்தோரிட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். arise from the dead and Christ will give you light. நீ எழுந்திருந்தால் உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பார். If you will arise, Christ will cause you to shine. அடுத்த விஷயம் அவன் என்ன செய்தான்? What did he know next? அந்த எழுந்திருப்பதில் மற்றொரு காரியத்தை நாம் அறிகிறோம். சரியான தீர்மானத்துக்குள் வர வேண்டும். And rising up shows making a proper decision. நீ உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்து கிறிஸ்துவிடத்துக்கு வரும்படி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். And you must take a proper firm decision and then come to Christ. நீ பல ஆண்டுகளாக உடைய ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டிருந்தாலும், Though you have postponed your baptism for many இந்த years, கூட்டத்தின் நாட்களில் நீ அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ எழுந்திருக்க வேண்டும். in the days of these meetings you must surrender and you must arise. அடுத்த 5வது விஷயம், அவன் இயேசுவிடத்துக்கு வந்தான். Fifthly, he came to Jesus. வேறு எங்கும் போகவில்லை, இயேசுவுக்கு முன்பாக வந்து அவன் நின்றான். He did not go elsewhere. He came and stood before நம்முடைய Jesus. இயேசு ஒருவர்தான் நீதியுள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி. Jesus alone is the just one. He is the righteous அவர் judge. அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள். He says, come unto me, all ye that labor and are heavy laden, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give you rest. உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும், Whatever be your burdens, உடைய கண்ணீர் கவலைகள் எதுவாக இருந்தாலும், whatever might be your tears and உடைய worries, நெருக்கங்கள் கட்டுகள் எதுவாக இருந்தாலும், whatever might be your afflictions and உங்கள் bonds, பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், whatever might be your problems and struggles, உடைய தேவைகள் அவசியங்கள் எதுவாக இருந்தாலும், whatever might be your needs and நான் necessities, அதை தந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். The Lord says, all ye that labor and are heavy laden, you must come to இந்த me. தேவகுமாரன் மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது, When the Son of God mentions in another place, என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. him that cometh to me, I will in no wise cast him out. அவன் எந்த குற்றவாளியாக இருந்தாலும் நான் அவனை புறம்பே தள்ளுவதில்லை. Whatever accused he might be, I will not cast him away. அவனுடைய குற்றங்களை மன்னிக்கும்படி நான் குற்றவாளி ஆக்கப்பட்டேன். And I was made a condemned person in order to forgive his அவனை condemnation. அவனை தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி நான் தண்டிக்கப்பட்டேன். I was punished in order to bring him out of his punishment. அவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி நான் பாவத்தை சுமந்து கொண்டேன். And I bore his sins so that I can set him free from his sins. அவனுடைய அக்கிரமத்தை போக்கும்படி நான் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டேன். In order to make a remission of his transgressions and iniquities, I was counted as one among the transgressors. உன் வாழ்க்கையில் எதை குறித்து நீ யோசிக்க வேண்டியது இல்லை. You need not think about anything in your life. உனக்கு ஒரு ஜாமீன், இயேசுதான் உனக்கு ஜாமீனாக இருக்கிறார். And Jesus is the person who is your surety. உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் தம்மை ஏற்ற பரிகாரம். He is the apt remedy for all your problems. நீ தயங்காமல் அவரிடத்தில் வந்துவிட வேண்டும். Without hesitation you must come to him. இதுதான் இவன் செய்த 5வது விஷயம். This is the 5th thing that this blind man did. 6வது விஷயம், ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிறார். 6thly, the Lord asks him, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். what will thou that I should do unto அவன் thee? உள்ளபடியே சொல்லுகிறான், எனக்கு பார்வைதான் வேண்டும். And he mentioned his need precisely. I need sight. உனக்கு என்ன தேவையோ அதை உள்ளபடியே கர்த்தருக்கு முன்பாக மறைக்காமல் சொல்ல வேண்டும். Be precise in mentioning your need to God. உனக்கு என்ன தேவையோ என்ன அவசியத்தை உள்ளபடியே நீ சொல்லுவாயானால், Whatever you need, if you will mention it as it is. சில வேளையில் நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை? Sometimes why are our prayers unanswered? இருதயத்தில் வைத்திருப்பது ஒன்று, வாயினால் கேட்பது ஒன்று. We have something else in our heart, we ask something else out of our mouth. இந்த இருதயமும்
நம்முடைய வார்த்தைகளும் வேறு பிரிந்திருக்கிறது. And the words of our mouth and the meditation of our heart are not in sync. இது நிமித்தம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை. And therefore there is no answer to our prayers. உள்ளத உள்ளபடியே இவன் சொன்னான். And you must mention yea for yea. உள்ளத உள்ளபடியே நாம் கேட்க வேண்டும். And you must ask precisely. சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்டது உகந்த விண்ணப்பம். And what Solomon asked was a petition that was pleasing to the Lord. இதயத்தில் உள்ளபடியே அவன் கேட்கிறான். Whatever was in his heart, he made it open. உள்ளத உள்ளபடியே கேட்பாயா, நான் உனக்கு ஜெயம் உண்டு. So whatever your need is, if you will mention precisely, you will have victory. கடைசி ஏழாவது ஒரு குருடன் தான் விசுவாசம் உள்ளவன். And seventhly, this blind man had faith. விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் அவரிடத்தில் உன்னால் நன்மை பெற முடியாது. Without faith you cannot receive any goodness from the Lord. இவன் விசுவாசத்தோடு வந்தான். And he came with faith. அவன் விசுவாசத்தோடு இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்றான். And with faith he came and stood before Jesus. அந்த விசுவாசத்தின்படி அவனுக்கு சுகம் கிடைத்தது. And according to his faith he received healing. இயேசு அவனிடத்தில் விசாரித்து அவனுடைய தேவையை சந்திக்கிறார். And Jesus inquired about his need and met his need. அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்து விட்டார். Whatever he asked, the Lord gave him. அவனுக்கு பார்வையை கொடுத்தார். He gave him sight. அந்த பார்வை எதனால் அவர் கொடுக்கிறார்? Why did he give him sight? அவனுடைய விசுவாசத்தினால் தான் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். By his faith Jesus gave him his sight. அந்த அதிகாரத்துடைய கடைசி 52 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in verse 52, the last verse? இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Jesus says, thy faith had made thee whole. உன் விசுவாசம் உனக்கு கண் பார்வையை கொடுக்கும். போ. Your faith will give you back your sight. Go. உன் விசுவாசம் உனக்கு நன்மை உண்டு பண்ணும். Your faith will cause goodness to come upon you. மூடவர் குதிக்க ஓமை துதிக்க செவிடர் குருடர் கோனரும் சுகமடைந்து உம்மை பாடிட. மூடவர் குதிக்க ஓமை துதிக்க குருடர் கோனரும் சுகமடைந்து உம்மை பாடிட. எங்கள் கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. எங்கள் கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். 1 minute shall we close our அந்த eyes. குருடன் சத்தமிட்டது போல Like that blind man cried out. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், Whatever might be your need, உங்களுடைய அவசியம் எதுவாக இருந்தாலும், whatever might be your ஒருவேளை அந்த necessity, குருடனை போல நீங்கள் கண் பார்வையற்று வந்திருக்கிறீர்களா? maybe literally you are blind like that blind man. சரீரத்தில் பல அவயங்கள் இல்லாமல் இழந்து வந்திருக்கிறீர்களா? Maybe you are handicapped in some members of your ஒரு body. நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுவோம். 1 minute shall we close our ஒரு eyes. நிமிடம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக சத்தத்தை எழுப்புவோம். 1 minute shall we all cry out to the Lord. அந்த இடத்தில், அதாவது அந்த இடத்துல அற்புதம் செய்ததான் ஆண்டவர். The Lord who performed the miracle in that place. எரிகோவுக்கு வந்து அற்புதம் செய்த தேவகுமாரன், The Son of God who came to Jericho and did a தன்னை நோக்கி miracle. கூப்பிட்ட குருடனுடைய கண்களை திறந்த தேவகுமாரன், And the man, the Son of God who opened the eyes இதோ of the blind man who called to him. இதோ அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு சுகம் தரும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். And he is moving to give you healing, who is calling out to him. இதோ உன்னை விடுவிக்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். And to deliver you, he is moving. உன் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக, In order to destroy your enemies. உன் தேவைகளை சந்திக்கும்படியாக, In order to meet your needs. உன் குடும்பத்தில் போராடுகிற அந்தகார வல்லமைகளை துரத்தும்படியாக, In order to drive away the powers of darkness striving against இதோ your தேவகுமாரன் family. உலாவிக் கொண்டிருக்கிறார். The Son of God is moving. இதோ தேவகுமாரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Son of God is moving. தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவாயோ? Thou Son of David, have mercy on me. தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவாயோ? Thou Son of David, have mercy on me. உன் கூப்பிடுதல் அவர் கேட்கட்டும். If you will call out, he is பல ஆண்டுகளாக வியாதியோடு இருக்கிறாய். பல ஆண்டுகளாக வியாதியோடு இருக்கிறாய். And for years together you are sick. உன் வேதனைகள் நீங்கட்டும். Let your pain be relieved. உன் கட்டுகள் உடைக்கப்படட்டும். Let your bonds be broken. இரக்கமுள்ள தாவீதின் குமாரன் உலாவுகிறார். The merciful Son of David is moving. இரக்கமுள்ள தாவீதின் குமாரன் உலாவுகிறார். The merciful Son of David is moving. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். He is asking, what should I do to you? சத்தத்தோடு சொல்லுவாயோ? Will you raise up your voice and say? சத்தத்தோடு சொல்லுவாயோ? Will you raise up your voice and say?
அநேகுடைய வியாதியை கர்த்தர் போக்கிக் கொண்டிருக்கிறார். The Lord is taking away your sickness. அநேகுடைய வியாதி அவர் போக்கிக் கொண்டிருக்கிறார். He is taking away the sickness of many people. இன்றைக்கு நீ வியாதிஸ்தனா திரும்பி போக போவதில்லை. Today you are not going to return as a sick person. உன் வியாதி இப்போது நீங்கி கொண்டிருக்கிறது. Right now your sickness is being removed. உன் சரீரத்தில் இருக்கிற வேதனை போய் கொண்டிருக்கிறது. And the pain in your body is departing. இதோ தாவீதின் குமாரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். Behold, the son of David is moving. அவர் இரக்கமுள்ள குமாரன். He is a merciful son. உனக்காக மனதுருகுகிறார். He is having compassion on you. உனக்காக மனதுருகுகிறார். He is having compassion on you. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. Be it unto you according to your faith. நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கடவுது. Be it unto you according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. Be it unto you according to your faith. உன் கண்களை அவர் திறக்க முடியும். He can open your eyes. உன் கண்களை அவர் தெளிவாக்க முடியும். He can enlighten your eyes. உன் காதுகளை அவர் குணமாக்க முடியும். He can heal your ears. உன் நாவின் கட்டுகளை அவர் அவிழ்க்க முடியும். He can open the bindings in your tongue. இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is moving. அவர் தேவகுமாரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Son of God is moving. உன் வியாதிக்காக மனதுருகுகிறார். He is having compassion about your sickness. உன் வியாதிக்காக மனதுருகுகிறாய். He is having compassion on you because of your sickness. இந்த இடத்தில் இவன் சுகமாக்கப்பட்டதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். And the Lord gave him a token for him being healed. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you whole. இதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிற இடம், ரட்சிப்பு. This is the experience of our eyes being open, that is salvation. நமக்கு கண்கள் மாம்சீகமான கண்கள் இருந்தாலும் Though we might have literal eyes, நம்முடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. our inner eyes of understanding must be opened, and that is called இந்த salvation. உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும்போதுதான் Only when our eyes of understanding are opened, நம்முடைய தேவன் யாருங்கிறதை நாம் அறிய முடியும். we can understand who our God is. இந்த இடத்தில் தான் நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். It is at this place that our eyes must be open. இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது நாம் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்புக்கு அடையாளம். And this man's eyes being opened can be compared to we being saved. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 18 வசனத்தை படித்தால், When we read Acts of the Apostles 26:18, இந்த பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயம் என்ன? what does the Lord reveal to us by the calling which he gave to Paul? அவள் என்னை பற்றி விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் And he must receive the forgiveness of sin by the faith which is upon me. பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ள சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவும், And he must receive the inheritance with all them that are sanctified. அவர்கள் இருளில் இருந்து ஒளியினிடத்துக்கு வர வேண்டும். They must come to light from darkness. பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். And from the power of Satan unto God. அப்படி இதற்கு நீ அவருடைய கண்களை நீ திறக்க வேண்டும். And you must open their eyes for this purpose. அவர் யாருடைய கண்களையும் நீ திறக்க வேண்டும். And you must open their eyes. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படியானா ஒரு மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்போது, So when a man's eyes are opened, அங்கே ரெண்டு விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. two things are written here. ஒன்று, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. First of all, we receive the forgiveness of sins. இயேசுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதால் நிச்சயம் கிடைக்கிறது. And we receive the assurance of our sins being forgiven by the blood of அதுதான் Jesus. நம்முடைய மனம் திரும்புதல் உள்ளதான விஷயம். That is the experience of repentance. எந்த மனிதனும் பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். Every man must repent from sin. பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And he must repent from sin and receive the Jesus who is holy. ஒரு மனிதன் மனம் திரும்ப விட்டால், If a man does not repent, அவன் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. definitely he cannot go to the kingdom of heaven. மார்க் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை படித்தால், Reading Mark's Gospel chapter 1 verse 15, காலம் நிறைவேறிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says the time is fulfilled. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று. The time is fulfilled, the kingdom of heaven is at hand. நீங்கள் மனம் திரும்பி சத்திய
சத்தியத்தை விசுவாசியுங்கள். Repent and believe the gospel. மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசியுங்கள். Repent and believe the gospel. மனம் திரும்பி சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது When you repent and believe the gospel, ஒரு மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகிறது. a man receives the experience of salvation. அவன் ரட்சிக்கப்படும் பொழுது When he is saved, அதாவது இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வருகிறான். he comes from darkness to light. இந்த இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. And this darkness denotes sin. பாவத்தின் இருளை விட்டு மனிதன் வெளியே வருகிறான். He comes out from the darkness of sin. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். The people that sat in darkness saw a great light. அந்த பெரிய வெளிச்சம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And Jesus is that great light. இருள் பாவமாகவும் And sin is darkness. அந்த ஒளி இயேசுவாகவும் இருக்கிறார். And Jesus is the light. யோவான் 8:12 வாசிக்கும்போது When you read John 8:12, அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இதோ நான் உலகத்து ஒளியா இருக்கிறேன். behold, I am the light of the world. நான் உலகத்து ஒளியா இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். And he says, I am the light of the world. இந்த குமாரன் ஒளியா இருக்கிறது மாத்திரமில்லை, Not only the son is the light. இதே யோவான் 1 யோவானிலே எழுதும்போது The same apostle John writing in his first epistle, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். when we read 1 John chapter 1 verse 7, தேவன் ஒளியா இருக்கிறார். 5ஆம் வசனத்தில் தேவன் ஒளியா இருக்கிறார். verse 5, God is light. அவர் ஒளியாக இருக்கிறார். He is light. அவரில் எவ்வளவேன இருள் இல்லை. And there is no darkness in him whatsoever. அடுத்து 7ஆம் வசனத்துக்கு வரும்போது When we come to verse 7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால், and if we walk in light even as he is in light. தேவன் அவர் ஒளியாக இருக்கிறார். God is light. அவர் ஒளியாக இருக்கிறது மாத்திரமில்லை, Not only he is light, அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். he dwells in light. இந்த ஒளி பாவமில்லாத ஒரு ஜீவியம். And this light is a sin-free light. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு When we receive the anointing of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும்போது when the power of the Holy Spirit works in us, ஒரு பாவமில்லாத ஒரு ஒளியுள்ள ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். we can receive a sin-free experience, an experience இந்த of dwelling in light. இந்த ஒளியிலே நாம் வாசம் பண்ணினார், When we dwell in light, ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். we will have fellowship one with another. இன்றைக்கு மனிதன் ஐக்கியம் இல்லாமல் ஜீவிப்பானால் Today, if man lives void of fellowship, அவரின் நிலவரம் எதுவாக இருக்கிறது? what is the state? அவன் ஒளியிலே இல்லை. He is not in light. அவனுக்குள் ஒளி இல்லை. There is no light in him. இரண்டாவது, அவன் ஒளியிலே நடக்கவில்லை. Secondly, he is not walking in light. அவன் இன்னும் இருளாகிய பகைக்குள்ளே பாவத்துக்குள்ளே இருக்கிறான். Thirdly, he is still in the darkness of sin and hatred. இந்த பாவத்தையும் பகையும் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும். And a man must overcome sin and hatred. இதற்கு முக்கியமாக அவசியப்படுகிறது மறுபடியும் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது. And the important necessity for this is that we must be born again. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say in John 3:3? ஒரு மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Except a man be born again, he shall not see the kingdom of heaven. 5ஆம் வசனத்துக்கு நாம் இறங்கி வரும் பொழுது, When we come to verse 5, ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. அந்த மனிதன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் தான் 2 விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. And a man being born again, 2 things are hidden there. ஒன்று, அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். First of all, he must be born of இரண்டாவது, water. அவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். And he must be born of the spirit. இந்த பிறப்புக்கு முன்பாக அவனுக்கு என்ன சம்பவிக்க வேண்டும்? And before this birth, what should take place ஒரு in him? சரியான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். He must have a proper repentance. அந்த மனம் திரும்புதல் அவனுக்குள் வரும் பொழுது When that repentance comes into him, அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ள முடியும். when he can admit that he is a sinner, அவனிலே பாவ உணர்வு உண்டாகும். and he will have a conviction of sin, தான் செய்த பாவங்கள் உணர்வுக்குள்ளே வந்துவிடும். and he will have a realization about the sins that he அந்த has committed, பாவங்களை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். and then he must confess them. அந்த பாவங்களை அறிக்கை செய்து, After having confessed those அறிக்கை sins, செய்த பாவங்களை அவன் விட்டுவிட வேண்டும். and he must forsake those sins which he has confessed. அதோடு கூட அவன் பாவ ஜீவியத்தில் இருக்கிற காலத்தில் And along with that, in the days when he was living in sin, அநியாயமாக ஏதாவது எடுத்திருந்தால் மற்றவர்களுக்குரியதை அவன் திருப்பி கொடுக்க வேண்டும். if he has taken anything unjustly from anyone, he must make restitution. அவன் பகையோடு ஜீவிக்கிற மனிதரோடு ஒப்புரவாக வேண்டும். And he must be reconciled with those people whom he அவன் hated. ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். He must be a child of God who is reconciled. ஒப்புரவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு After being made a child of God who is அவன் reconciled, நீதிகரிக்கப்பட வேண்டும். he must be justified. அதாவது நீதிமான்கிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும். He must come to a place where he is justified. இப்படிப்பட்ட அனுபவங்கள், இன்னும் அதிகமான அனுபவங்கள் இந்த மனம் திரும்புதல், கண்கள் திறக்கப்படுவதிலே மறைந்திருக்கிறது. And so many experiences like this
is hidden in this experience of opening of the eyes, which is பூமியின் கீழ் repentance. இருக்கிற எந்த மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And the Lord expects that any man in this world should repent. அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கும்போது When you read Acts 17:30, அறியாமை உள்ள காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்தார். at the times of ignorance God winked at, இப்பொழுது எங்குமுள்ள மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். but now commandeth every man all where to repent. அதே அப்போஸ்தலர் 4:12 வரும்போது When you turn to Acts 4:12, நாம் ரட்சிக்கப்படும்படி பூமியில் எங்கும் வேறொரு நாமம் இல்லை. and upon the earth there is no other name given for men to be saved except the வானத்தின் name of மேலும் Jesus. பூமியின் கீழும் இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. And no name is given except the name of Jesus under heaven or above the earth for men to be saved. இயேசுவின் நாமமே நம்ம ரட்சிக்கிறது. And only the name of Jesus saves us. இயேசுவின் நாமமே நமக்கு விடுதலை தருகிறது. And only the name of Jesus grants us அந்த நாமமே deliverance. பாவத்தை ஜெயித்த நாமம். And that is the name which has overcome sin. அந்த நாமமே அக்கிரமத்தை ஜெயித்த நாமம். And that is the name which has overcome iniquity. அந்த நாமம் நம்முடைய மத்தியிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. And that name is given to us. நீ மனம் திரும்பாவிட்டால், If you don't repent, நீ மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், if you don't repent and accept உன் Jesus, கண்கள் திறக்கப்படாவிட்டால், if your eyes are not opened, ஒரு நரகம் உண்டு என்பதை அறியாமல் போய்விடுவாய். you must know that there is a hell. ஒரு நரகம் உண்டாயிருக்கிறது. நரகம் உண்டு. There is a hell. ஒரு பாதாளம் உண்டு. There is a hell. அக்கினி கடல் உண்டு. There is a lake of fire. அந்த அக்கினி கடல் நரக மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. And that lake of fire, that hell is not made for அது man. பிசாசுக்காக ஒரு தூதருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. It is created for the devil and his angels. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, நீ sister, பாவத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால், if you don't repent from sin, உன்னுடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால், if your inner eyes of understanding are not உன் open, பாவத்தில் நீ தொடர்ந்து நிலைநிற்பாயானால், if you continue in your sin, அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படும். the door of grace will be shut. இதுவே கடைசி கால ரட்சணையின் நாள். And this is the last day of இயேசு salvation. வருகிற நாள் நெருங்கி The கொண்டிருக்கிறது. day of the appearing of Jesus is அந்த at நாளுக்கு hand. முன்பாக உன்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். And let your eyes be open before that day. மெய்யான தேவகுமாரனுக்கு எழுந்து வருவாயாக. And rise up and come to the true Son of God. அவரே என்றென்றைக்கும் உள்ள நித்தியமா ராஜரீகம் பண்ணுகிற தேவகுமாரன். And that is the Son of God who reigns forever and இதோ ever. இந்த வேளையிலே முற்றிலுடைய மனக்கண்களை திறக்கப்படி விரும்புகிறார். And he wants to open your eyes of understanding today. இப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக He விரும்புகிறார். wants to give you salvation right now. அவர் தாம் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us by these words. பாவங்கள் பாரங்களையும் பின்தள்ளி பாரினில் சீராய் செல்லுவோம். எல்லோரும் எழுந்திருப்போம். பாவங்கள் Shall we all stand up? விசுவாசத்தோடு எழுந்திருங்கள். பின்தள்ளி பாரினில் பின்பாக இருக்கிற முன்பாக வாருங்கள். Those who are at the back can come forward. சகித்து இயேசுவை பார்த்தோமே பதறாதே நீங்கிடுவோம் அந்தம் வரை உலகில் சகித்து இயேசுவை பார்த்தோமே பதறாதே நீங்கிடுவோம் அந்தம் வரை அதிகம் அந்தமோ இயேசுவல்லோ, நீதியோ நிறைவோ அவரல்லோ, ஆதியோ அந்தமோ இயேசுவல்லோ, நீதியோ நிறைவோ அவரல்லோ. எம்மை சுவாசந்தனையே தம்மிலே மென்மேலும் பெருக செய்வார். எம்மை எல்லோரும் சுவாசத்தோடு பாடுங்கள். தம்மிலே மென்மேலும் கையில தட்டுங்கள். செய்வார். பாவங்கள் பாரங்களையும் பின்தள்ளி பாரினில் சீராய் செல்லுவோம். பாவங்கள் பாரங்களையும் பின்தள்ளி பாரினில் சீராய் செல்லுவோம். பாவங்கள் சகித்து இயேசுவை
விசுவாசம் தன்னையே விசுவாசம் தன்னையே தம்மிலே மேன்மேலும் பெருக செய்வார் விசுவாசம் தன்னையே தம்மிலே மேன்மேலும் விசுவாசம் தன்னையே தம்மிலே மேன்மேலும் பெருக செய்வார் விசுவாசம் தன்னையே தம்மிலே மேன்மேலும் பெருக செய்வார் ஷடபலபரபல தேவகுமாரன் தொட்டு கொண்டிருக்கிறார். The Son of God is touching you. தேவகுமாரன் தொட்டு கொண்டிருக்கிறார். The Son of God is touching you. அவர் இரக்கமுள்ளவர். He is merciful. He is merciful. ஒரு வியாதி உள்ள இடத்தை அவர் தொடுகிறார். He is touching the member of your body where you are sick. பேதுருடைய மாமி ஜுரமாக இருந்த பொழுது When the mother-in-law of Peter was sick with fever, இயேசு தொட்ட மாத்திரத்திலே சுகமாகி விட்டாள். as soon as Jesus touched her, she அதே was காரம் இதோ healed. உன்னை தொடுகிறது. That same hand is touching you. அதே காரம் இதோ உன்னை தொடுகிறது. That same hand is touching you. இப்பொழுதே சுகமடைவாயாக. Right now be healed. ஷடபலபரபல ஷடோயிடபல ஷடபலதரபலதரி லுலே கத்தரந்த குருடனுக்கு நன்மை செய்தார். The Lord did good to that blind man. அவன் கண்களை திறந்தார். He opened his eyes. அவன் கண்களை திறந்ததுக்கு நன்றி கடனாக அவன் என்ன செய்தான்? As a token of gratitude, what did he do? தன்னுடைய பழைய இடத்துக்கு அவன் போகவில்லை. He did not go back to his old அவன் ஒரு place. பிச்சைக்காரனாய் வாழவில்லை. He did not continue to live like a இயேசு beggar. தனக்கு சுகம் தந்தபடியினால் Because Jesus gave him healing, அவருக்கு பின்னே போக தன்னை ஒப்பு கொடுத்தான். he surrendered to follow Jesus. இயேசுக்கு பின்னே அவன் போய் கொண்டிருந்தான். He was following Jesus thereafter. நம்முடைய மரண நாள் வரைக்கும் Till the day of our death, நம்முடைய இயேசுவையே பின்பற்ற வேண்டும். we must follow Jesus. அவரையே ஆராதிக்க வேண்டும். We must worship him. அவரையே தொழுது கொள்ள வேண்டும். We must serve him. இதோ கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். The Lord is strengthening you. ஷடபலபரபல ஷடபலதரி திபல ஷட இந்த குருடன் இயேசுக்கு பின்பாக நடந்து இயேசு எருசலேமுக்கு போனார். And this blind man followed Jesus to Jerusalem. இயேசு எருசலேமிலே போய் தேவசத்தம் செய்ய முடியாத கடந்து போனார். Jesus was going to Jerusalem to do the will of God. எங்கேயோ சாபத்து கொண்டிருந்த குருடன் எருசலேமுக்கு இயேசுவோடு வருகிறார். And this blind man who was in curse now is following Jesus to அதுவே Jerusalem. நம்முடைய சுதந்திரம். And that is our inheritance. புதிய எருசலேம் நம்முடைய சுதந்திரம். New Jerusalem is our சீயோன் inheritance. நம்முடைய சுதந்திரம். Zion is our inheritance. இயேசுவை பின்பற்றுவோமானால் If we follow Jesus, அருமையான விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் உண்டு. the beloved believers, you have New Jerusalem. அருமையான ஊழியர்களுக்கு சீயோன் உண்டு. Beloved servants of God have Zion. அவருக்கு பின்பாக போவோமாக. Let's follow him. அவரை பின்பற்றுவோமாக. Let's follow him. எருசலேமுக்குள்ள பிரவேசிப்போமாக. Let's enter into Jerusalem. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். All those who are surrendering, the Lord is strengthening them. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமுள்ள கரம் தொட்டு All கொண்டிருக்கிறது. those who are believing, the powerful hand of God is touching them. இனி நீ வியாதிஸ்தரன் அல்ல. You will not be a sick person நீ anymore. வியாதியோடு திரும்பி போக போவதில்லை. You are not going to return sick. இயேசு உன்னை குணமாக்குகிறார். Jesus is healing you. அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறார். He is healing you by his stripes. அவருடைய இரத்தத்தினால் உன்னை பூசுகிறார். He is applying his blood upon you. இயேசுவின் இரத்த வல்லமை உள்ள இரத்தம். The blood of
of Jesus is powerful. இயேசுவின் ரத்தம் வல்லமுள்ள ரத்தம். The blood of Jesus is powerful. அந்த ரத்தம் உன் மேல் தெளிக்கப்படுகிறது. That blood is being sprinkled on you. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். பிசாசின் சேனைகள் ஓடி போக போகிறது. The forces of Satan are fleeing away. இயேசுவின் ரத்தம் வல்லமையாய் கிரியை செய்கிறது. The power blood of Jesus is working mightily. அந்நிய பாஷை பேசுங்கள், ஆவியிலே பலப்படுங்கள். Speak in tongues, be strengthened in the spirit. சாத்தானின் சேனை தோற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. Oh, the armies of Satan are defeated and they are fleeing away. இயேசு சாத்தானை முறியடித்தார். Jesus has destroyed Satan. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி அது வியாதி அல்ல. The sickness in your body is not sickness. அது சாத்தானுடைய வஞ்சகம். It is a deception of Satan. சாத்தானின் வல்லமை அதை கட்டி வைத்திருக்கிறது. Oh, the power of Satan has bound you. இதோ தேவன் இந்த வேளையில் உன்னை விடுவிக்கிறார். Right now the Lord is delivering you. நீ விடுதலையாய் தைரியமாய் போவாயாக. Be delivered and go back with boldness. சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. A few more minutes are there. சில நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. Only a few more minutes. ஜெயத்தோடு கடந்து போங்கள். Go back with victory. விடுதலையோடு கடந்து போங்கள். Go back being delivered. இயேசு ஜெயித்தார். Jesus has won. இயேசு ஜெயித்தார். Jesus has won. இயேசு ஜெயித்தார். Jesus has won. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். The devil is defeated. ഹല്ലേലൂയ. இந்த முதலாம் நாளில் தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துவக்கம் முதல் இந்த கடைசி வரைக்கும் தேவ சமூகத்தை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். എല്ലാ ഊഴിയങ്ങൾ ദേവൻ ആവിക്കുള്ളാക്കിനപടിയിനാൽ സ്തോത്രം பண்ணுவோம். நல்ல ஒரு சாட்சியை தேவன் எழுப்பினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுகத்தின் மேன்மையை குறித்த அவருடைய அனுபவத்திலூടെ வெளிப்படுத்த உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
திவ்ய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எரிகோ பட்டணத்தில் காணப்பட்ட சாபத்தை தேவன் அகற்றினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குருடனாகிய பர்திலோமாய்க்கு தேவன் விடுதலை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவனுடைய ஜீவியத்தில் தேவன் செய்த எல்லா மாறுதலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீது குமாரனே எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கதறினான். அப்படிப்பட்டதான ஒரு கதறல், ஒரு உள்ளம் நமக்கும் தேவை. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நறுங்கொண்டதுமான ஹிருதயத்தை தேவன் புறங்கண்ணீர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். അവന്റെ കണ്ണുകൾ திறக்கப்பட்டது போல இன்றைக்கு அநேகருடைய கண்கள் தேவன் திறந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ഓരോരുടെ നിലവരத்துக்கு ஏற்றபடி தேவன் பேசினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிலவரத்தை கண்டு உணர்ந்த அதற்கேற்றதான் ஒரு ஜீவியம் செய்ய கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்துமுள்ள நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்த எல்லா புதிய ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வியாதிஸ்தர்களை குணமாக்கினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனோட வல்லமை இறங்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தம் உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். Loving gracious Father, we do praise you and thank you, Lord. Loving this land and the people of this land, Lord. This year also, Lord, you have granted a convention, so we praise you and thank you. And Lord, by the grace only, Lord, thou brought the people on the first day in this convention, so we praise you and thank you, Lord. According to thy promise, thou camest us, Lord, to bless us from thy holy word through thy servants, so we praise you, Lord Jesus. Lord, as we heard about that blind man who always begging, Lord, in the city of Jericho, but one day Jesus passing that way, he heard the voice of Jesus and he cried and said, Son of David, have mercy upon me. Savior, Lord Jesus, he understood his need, and that's why he told to Jesus. Likewise, many people have come this evening into thy presence the first day, O Lord Savior. Let them know their need. What is their need, O Lord, today? O God, the dire need of every human being who is living upon this earth is that they should be saved. Their open eye and their inner eye should be opened, O God. As we are having, Lord, outward eyes and the inner eyes. Outward eyes will not help us, Lord, to know about God, but only the inner eye, Lord, Master. It will help us to know who God is and how God can heal us and save us, Lord. As that blind man's eyes, Lord, he was blinded, but when, Lord, Jesus understood his need, he cried upon the Lord Jesus Christ, as the word of God says, cry unto me, and I will answer you and deliver you, Lord. Savior, yes, Lord, thou art a faithful God, and according to thy promise, even the first meeting of our convention, O Lord Jesus, you have come down to visit us, Lord, and to speak to thy people. So we praise you and thank you, Lord Jesus. O Lord, as that man called upon the name of Jesus, let everyone who is standing here and still not saved so far, O Lord, still their inner eyes are not opened, O Lord, let, Lord, their eyes be open and they may understand their actual state, who they are and where they are, O Lord Jesus. Man committed sin and come short from the glory of God. But Lord Jesus, you came into this world to save the sinners, O Lord. That's why you said, come unto me, all ye labor and heavy laden. I will give you rest.
Yes, Lord, though that man had so many hindrances before him, but those hindrances could not stop him. He continued, cried upon the Lord, and Lord, finally we see that Jesus Christ stopped and called this man, and this man left his garment. In the same way, Lord, we must put away all our old man character from us, all our failures and shortcomings from us, O Lord, and come to Jesus, humbling ourselves. We should not trust upon our own righteousness, Lord. Our own righteousness just like a filthy rags, my Lord, Father, hallelujah. Therefore, Lord, help us, Lord, that we must understand, Lord, our actual state. No one should trust upon their own qualification, own intellectual, O Lord, own their wisdom, O Lord. O Father, they must humble themselves and come to Jesus, who can set them free, O Lord. Father, when he came to Jesus, and Jesus asked him, what do you want? And he told him precisely his need. I need sight. Yes, Lord, Father, today every one of us, Lord, we need sight in our eyes, O Lord. Our sight must be, Lord, enlightened, O God. We must have the vision about Zion. We must have the vision about New Jerusalem. We must have the vision, O Lord, about the kingdom of God. Yes, Lord, the day is very near when you will appear to take the people from this earth, O Lord, Savior. All those who have come here, Lord, they must return from this place, O Lord, with this hope only, Lord Jesus. And when he asked, Lord, I want the sight, then Jesus said, let it be according to your faith. And he was healed then and there. Yes, Lord, our faith brings victory to us. Our faith brings healing. Our faith brings salvation to us, O Lord, Father, hallelujah. Therefore, Lord, we pray thee, Lord, Master, all those who are standing in thy presence in this evening, O Lord, Father, if any one of them is not saved so far, save them, O Lord Jesus. They must not harden their heart. They should not harden their heart, but they must humble themselves and accept Jesus by confessing their sin before him, because only Jesus can save and save us from all our sins. Thank you for the counsel which you've given us in the first night, O Lord, Savior. Lord, we should not be only the hearers of the word of God, but we must be doers of the word of God, my Savior. Lord, people must be willing to take water baptism. People must be willing to be baptized in the Holy Spirit, O God, Father. Then only we can enter into thy kingdom, O God, Master. Thy kingdom is very near, O Lord. And finally we will enter into the eternal kingdom which you have gone to prepare for us. That is New Jerusalem and Zion. Help us, Lord, in the coming days also, Lord. Speak to us more clearly about the kingdom and prepare the hearts of thy people to receive thy counsel and get ready to meet thee. Glorify the name. Thank you for the anointing which are given to thy servant, Lord. Make him a more blessing, Lord. Glorify the name. Prepare us and preserve us till the very end of this fellowship. We do ask this prayer in Jesus' name. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம்முடைய அனைவரோடு விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. மறுபடியும் சொல்லுங்கள்.